கலைஞர் தொலைக்காட்சி அருமை நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பண்டிகைகளிலேயே சிறந்த பண்டிகை பொங்கல் பண்டிகைதான். என்ன காரணம் என்று கேட்டால், பொங்கல் பண்டிகை மட்டும்தான் நன்றி சொல்லுகிற பண்டிகை. வேறு எந்த பண்டிகையும் எதற்கும் யாருக்கும் நன்றி சொல்வதில்லை. பொங்கல் பண்டிகை தான் உழுகின்ற உழவனுக்கு நன்றி சொல்லுகிறது, உழைக்கின்ற மாட்டுக்கு நன்றி சொல்லுகிறது, ஒளிர்கின்ற சூரியனுக்கு நன்றி சொல்லுகிறது. சூரியனுக்கு நன்றி சொல்லாத எந்த சமுதாயமும் சூம்பி போய்விடும். சூரியன் இல்லாமல் உலக இயக்கம் இல்லை. சூரியன்தான் உலகத்தை இயக்குகிறது. உலகத்தை இயக்கக்கூடிய சூரியனுக்கு அடுத்து உலகத்தை இயக்கக்கூடிய மகா பெரிய சக்தி ஒன்று உண்டு என்றால் அது உழவன்தான். அதனால்தான் திருவள்ளுவர் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி என்று சொன்னார். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, பஞ்சாபுக்கு மட்டுமல்ல, ஹரியானாவுக்கு மட்டுமல்ல, உலகத்தார்காணி. உழுவார் உலகத்தார்காணி. எந்த ஊர்லனாலும் சரி, எந்த உலகத்தின் எந்த மூலையானாலும் சரி, அவன்தான் கடையாணி. இந்த உலகம் இயங்குவதற்கு அந்த உழவனை உதாசீனப்படுத்துகிற, அந்த உழவனை வறுமையில் தள்ளுகிற, அந்த உழவனை தற்கொலைக்கு தூண்டுகிற எந்த சமுதாயமும் உருப்படாது என்பதை இந்த பொங்கல் திருநாளிலே நான் வற்புறுத்தி சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த உழவனுக்கு நன்றி சொல்லுகிற பண்டிகை என்பதனால்தான் பொங்கல் பண்டிகை மிகச்சிறந்த பண்டிகை. இந்த பண்டிகையினுடைய சிறப்பே என்ன தெரியுமா? உழவன் கொண்டாடுவதல்ல பொங்கல் பண்டிகை, உழவனை கொண்டாடுவதுதான் பொங்கல் பண்டிகை. அந்த பொங்கல் பண்டிகையில் ஒரு அற்புதமான பட்டிமன்றம். பண்டிகைகளை இன்றைய சூழ்நிலையில், இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு ஏற்ற இடம் குடும்பமா, சுற்றுலா தலங்களா? இதுதான் தலைப்பு. அதாவது பண்டிகை அன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டாடினா மகிழ்ச்சியாக இருக்குமா, இல்லை ஒரு அவுட்டிங் போய் ஒரு சந்தோஷமாக 4 இடத்த பார்த்து 4 மனுஷங்களை சந்தித்து அது நல்லா இருக்குமா? ஏற்ற இடம். இந்த தலைப்பில் முக்கியமான பதங்கள் எது தெரியுமா? இன்றைய சூழ்நிலையில்ங்கிறது ஒரு பதம், முக்கியமான பதம். ஏற்ற அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான பதம். ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலை தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. மனிதனே சூழ்நிலை கைதி தானே. என்னையை மட்டும் அந்த நிலைமையில் வச்சு பார்க்க எனக்கு பயமாக இருக்குங்கிறான். அவன் நிலைமையில் நான் இருந்தேன்னா அப்படிங்கிறான். அப்படின்னா மனிதனை அவனுடைய ஆற்றல் தீர்மானிப்பதில்லை, மனிதனை அவனுடைய சூழ்நிலை தீர்மானிக்கிறது. அதனால் இன்றைய சூழ்நிலையில் பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு ஏற்ற இடம், ஏற்ற இடம், சூழ்நிலை ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளவு நல்ல படமாக இருந்தாலும் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்து ரப்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான்னு வைங்க, படத்தை ரசிக்க முடியாது. சூழ்நிலையை கெடுத்துடுறான்ல. எவ்வளோ நல்ல படமாக வேணாலும் இருக்கட்டும், பாதாங்கீரை கொடுத்துட்டு மனைவி தொணன்னு பேசிக்கிட்டே இருந்தான்னு வைங்க, பாதாங்கி ருசிக்காது. சூழ்நிலை, அட்மாஸ்பியர், ஆங்கிலத்தில் அது அட்மாஸ்பியருங்கிறான். ஏற்ற உணவு, ஏற்ற உடை, ஏற்ற வாகனம், ஏற்ற தருணம். உங்களுக்கு திருக்குறள்லேருந்து ஒன்று சொல்லட்டா? கொக்கொக்க கூம்பும் பருவத்து அதனை குத்தொக்க சீர்த்த இடத்துன்னு ஒரு திருக்குறள் இருக்குது. அதாவது கொக்கு சோம்பலாக நின்றுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் காலுக்கடியில் மீன் வந்துன்னா டக்குன்னு அடிக்கும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கு, என்னடா தூங்கிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது, எப்படா மீன் வந்து தெரிஞ்சது, டக்குன்னு அடிச்சு. அது தூங்கலை, வெயிட்டிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புக்காக காத்திருக்கிறது, ஏற்ற தருணத்துக்காக காத்திருக்கிறது, ஏற்ற இடத்திற்காக காத்திருக்கிறது. அதான் அந்த திருக்குறள். எல்லாமே ஏற்புடையதாக இருக்க வேணும்.
இப்போ நான் ஏற்ற உடை போட்டுட்டு வரணும். இப்போ இந்த கலைஞர் தொலைக்காட்சி பொங்கல் பட்டிமன்றத்துக்கு நடுவராக என்னை கூப்பிடுறாங்கன்னா நான் வந்து ஒரு இந்த மாதிரி வரணும். ஒரு நல்ல ஒரு வேட்டி, ஒரு அது இதுதான் ஏற்ற உடை. ஒரு பெர்முடாஸ், ஒரு ஜீன்ஸு, தலையில் ஒரு மங்கி கேப் போட்டுட்டு நடுவராக வந்து உட்கார்ந்தேன்னு வைங்க, சாந்தாமணி அம்மாவுக்கு சிரிப்பு பொத்துக்கிட்டு வருது. அதாவது ஏன் அந்த அம்மாவுக்கு சிரிப்பு பொத்துக்கிட்டு வருதுன்னா, என்னைய கற்பனை பண்ணி பார்க்குது அந்த உடையில். அது ஏற்ற உடை அல்ல. ஒரு ஒரு விழாவுக்கான ஏற்ற உடை எது? ஒரு திருமணத்துக்கு போகிறோமா, கருப்பு கலரில் ட்ரெஸ் போட்டு போகக்கூடாது. அது ஏன் இஷ்டம்லாம் இந்த காலத்து பயில சொல்கிறான். கல்யாண வீட்டுக்கு போயில கருப்பு ட்ரெஸ்ஸில் போட்டு போகாதடா அப்படின்னு சொன்னால், எங்கள் பையன்கள்கிட்ட சொன்னோம்னா, என் மகன்கிட்ட சொன்னால் கூட அவன் சொன்னான், ஓய் 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 அனாவசியமாக ஏன் மூக்க நுழைக்கிறீங்க? ட்ரெஸ்ஸு ஏன் இஷ்டப்படி போடக்கூட எனக்கு உரிமை இல்லையா? இப்போ ஒரு வார்த்தை வச்சுருக்காங்க இந்த இளைஞர்கள், ஏன் ஸ்பேஸில் நீங்கள் ஏன் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சுருக்காங்க. ஏன் ஸ்பேஸில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க? என்னடா ஓ ஸ்பேஸு? இந்த ஸ்பேஸுக்கு வந்ததே என்னால் தான். அப்புறம் என்ன உனக்குன்னு தனியாக ஸ்பேஸு? கேட்க முடியாது. கல்யாணத்துக்கு போனால் கருப்பு ட்ரெஸ் ஏற்புடையது அல்ல. அது மங்களகரமான இடம். ஒரு பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடணும், திருப்தியாக கொண்டாடணும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்கிறவனெல்லாம் திருப்தியாக இருக்கிறான்னு நினைக்காதீங்க. அதில் ஒரு நுணுக்கம் இருக்குது. ஆனால் திருப்தியாக இருக்கிறவனெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அதை ஞாபகம் வச்சுக்கணும். பண்டிகைகளை கொண்டாடணும்னா அதுக்கு ஏற்ற இடம் எது? பொருத்தமான அப்ரோப்ரியேட் பிளேஸ். இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் ரெண்டு வார்த்தை சொல்லுவார்கள். என்ஜாய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, செலிப்ரேட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ஜாய் அப்படின்னா அனுபவித்தல், செலிப்ரேட் அப்படின்னா கொண்டாடுதல். என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் போதும். நீங்கள் பாட்டில் போய் மெரினா பீச்சில் தனியாக உட்காந்து எவ்வளோ நேரம் வேணாலும் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் செலிப்ரேட் பண்ணணும்னா ஒரு ஆள் பத்தாது, அட்லீஸ்ட் கூட ஒரு ஆளாவது வேணும். 2 பேர் இருந்தால் தான், 2 பேருக்கு மேலே இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? செலிப்ரேட் பண்ண முடியும், கொண்டாட முடியும். சூப்பர் தலைப்பு, அருமையான அறிஞர்கள், சிறப்பான தொலைக்காட்சி, சிறப்பான பண்டிகை, எல்லாமே சிறப்பு. அருமை பெரியோர்களே, இன்றைய சூழ்நிலையில் பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு ஏற்ற இடம் குடும்பமா சுற்றுலாத்தலமா என்கிற இந்த அருமையான பட்டிமன்றத்தில் குடும்பமே ஏற்ற இடம் என்கிற தலைப்பிலே தன்னுடைய வாதங்களை வைப்பதற்காக இப்பொழுது உங்கள் முன்னால் வருகிறார் அருமை பேராசிரியர் பழனி அவர்கள். அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் தின சிறப்பு பட்டிமன்றத்தை வழங்குபவர்கள் எந்த தள்ளுபடியும் தர முடியாத ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. உடன் வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. குழந்தை இல்லைன்னா கவலை வேண்டாம், ஏஆர்சி இருக்கையில். ரூஃபிலக்ஸ், ராக்போர்ட் பெயிண்ட்ஸ் இவர்களோடு இணைந்து வழங்குபவர்கள் கோபால் டூத் பவுடர் மற்றும் அஞ்சால் அலுப்பு மருந்து. டைட்டன் செராமிக்ஸ் கோயம்புத்தூர். ராசியான பேங்க், ஈஸியான பேங்க் சிட்டி யூனியன் பேங்க். ஃபேக்டோ ஹேண்ட் வாஷ் மற்றும் நிப்பான் பெயிண்ட்ஸ். அந்த 3 பேர் என்ன நினைப்பில் வந்து உட்காந்தாங்கன்னு தான் எனக்கு தெரியல. அண்ணன்லாம் சுற்றுலாத்தலத்துக்கு போனால் இனிமேல் திருவண்ணாமலை கிரிவலம் தான் போகணும். இப்போ எதுக்கு சுற்றுலாத்தலம்? வாழ்க்கையில் குடும்பம் இன்றைய சூழ்நிலையில் மகிழ்ச்சியாக கொண்டாடுற இடம். நான் சொல்கிறது உண்மையை தாங்க பேசுவேன். நான் உண்மையை தானே பேசுவேன், எல்லாருக்கும் தெரியல. ஒன்று சொல்கிறேன், ஒரு குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு பண்டிகை கொண்டாடணும்னா சென்னையிலிருந்து ஊருக்கு போகிறதுக்கு தான் எல்லாரும் டிக்கெட் புக் பண்ணுறாங்களே தவிர சுற்றுலாத்தலத்துக்கு புக் பண்ணுறாங்க? யோசிச்சு பாருங்கள்.
கொரோனா வந்த காலத்துல உயிரை காப்பாத்திக்கிறதுக்கே ஊருக்கு தாயா போனா நம்மால். என்னங்க நீங்க எங்கெங்க சுற்றுலாத்தலத்துக்கு போக முடியும்? அது இந்த காலத்துல போக முடியுமா சார்? 2020 வருஷமா இல்லை தவசமானு தெரில. அப்படி வாழ்ந்துட்டு இருக்க காலத்தில் எப்போ போய் ஊருக்கு எங்கெங்க சுற்றுலாத்தலத்துக்கு யார் நம்பி போக முடியும்? எல்லாருமே இப்போ மாஸ்க் தான். எங்கள் ஊரில் ஒருத்தன் எப்பயும் மாஸ்க் போட்டிருக்கான் சார், எப்பயும் மாஸ்க் போட்டிருக்கான். நான் கேட்டேன், பரவாயில்லையே இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கேன்னு. எப்பயும் போட்டிருப்பேன் சார், இருமல் தும்மல் வந்தால் மட்டும் எடுத்துருவேன்றான். போட வேண்டியது அதுக்கு தான். அந்த மாதிரி காலகட்டம் ஆயிடுச்சு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேங்க, குடும்பம் என்கிற ஒன்று இருக்கு இல்லையா, அது இல்லாமல் மகிழ்ச்சி ஏது? குழந்தைகள் இல்லாமல் மகிழ்ச்சி ஏதுங்க? குழந்தைகளை எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க கவிஞர்களாம். கையும் காலும் முளைத்த கவிதை குழந்தை. கையும் காலும் முளைத்த கவிதை. ஒரு குழந்தைய தூக்கி வைத்தால் இடுப்பு வலிக்கிறது, இறக்கி விட்டால் மனசு வலிக்கிறதுக்கு அதுதாங்க குழந்தை. அப்படி குடும்பத்தோடு கொண்டாட வேண்டிய விழாவை எங்கே கொண்டு போய் நீங்கள் நிற்பீங்க? அதுவும் எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை என்ன ஐயா, நான் உண்மையை சொல்கிறேன். எங்கள் வீட்டில் தாங்க பொங்கலும் தீபாவளியும் ஒன்றா வரும். அது எப்படி வரும்னு கேட்குறீங்களா? பொங்கலும் தீபாவளியும் ஒன்றா வரும். எப்படி? என் பொண்டாட்டி என்னைக்கெல்லாம் பொங்குறாலோ என் உடம்புல தீபாவளி கொண்டாடுவான். சரவெடி இங்கே வெடிக்கும். ஓ, கருத்தது அப்படித்தானே? அப்படிதான், பொங்குனதே அப்படிதான். ஆனால் ஓவரா பொங்க வச்சுட்டாங்க எங்கள் அம்மா. ஆனால் நான் அதுக்கெல்லாம் கவலைப்படல. அந்த அடி வாங்கினதை கூட எங்கள் ஆண்கள் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் சொல்ல மாட்டான், டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவான். என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தருக்கான் மணிகண்டன், அவன் அன்றைக்கி வர்றான், மூக்கு பொதன்னு வீங்கி இருக்கு. அது 300 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்குது. என்னடா இப்படி வீங்கி இருக்குங்கிறேன். என் பொண்டாட்டி ஒரு பூவை எடுத்து போட்டா மாப்பிள்ள மூக்கு வீங்கிருச்சுன்னா. எந்த ஊரடா பூவை எடுத்து போட்டா வீங்குங்கிறேன். பூ தொட்டியோட போட்டிருக்காங்க சார். அடி வாங்கிறது எவ்வளோ ஸ்டைலாக சொல்கிறான் பார்த்தீங்களா? அதில் இன்னொருத்தர் இருக்கான், ஆறுங்கோண என் நண்பன், இன்னொரு ஆள். அவன் தான், அவனுக்கு இந்த கை தூக்கி வச்சு கட்டியிருக்கு. என்னடா கை உடஞ்சி வர்றேங்கிறேன். என் பொண்டாட்டி ஒன்றுமே செய்யலாமாப்ல, சட்டை எடுத்து போட்டா கை வீங்கிருச்சுன்னா. எப்படா சட்டை எடுத்து போட்டால் எப்படா அடி பண்ணுங்கிற? சட்டைக்குள்ளே நான் இருந்தேன்லன்றான். அப்படியே தூக்கி வீசியிருக்கு. இப்போ வாழ்க்கையில் அடிபட்டதை கூட மகிழ்ச்சியாக நினைக்கிற குடும்பம் எது? எங்கள் குடும்பம் தானே. ஆனால் வாழ்க்கையில் குடும்பம்னா பிரச்சனை இல்லாமல் இருக்குமா சார்? குடும்பம்னா பிரச்சனை இருக்கும். ஆனால் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை கூட அழகாக கொண்டாடுகிற இடம் எதுன்னா குடும்பம் தான். என் பொண்ணு நல்லா கை தட்டுறீங்க, அப்படி தட்டி விடுங்க. நல்லா அன்றைக்கி ஒரு இருந்து என் பொண்ணு கேட்குது, அப்பா பொங்கப்பானை வாங்கணுமா நம்ம வீட்டில் இருந்துச்சு. ஏன் பாப்பா வாங்கணும்லன்றேன். அப்போ இது எதுக்கு வச்சுருக்கேங்குது. என் வயிற்றை காட்டுதுங்க. நான் உடனே சொன்னேன், இது பொங்குன பானை பாப்பா, பொங்குற பாப்பா இனிமேல் தான் வாங்கணும்னேன். இது ஏற்கனவே பொங்கிச்சு, 15 வருஷமாக இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்படாது. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், சுற்றுலாத்தலத்துக்கு போனால் சார் 25 ரூபா தான் சார் அந்த பொம்மை, அதை 250 ரூபா சொல்லி விற்கிறான் சார். நான் சொன்னேன் அது ஒர்த்து இல்லைன்றேன். அதுக்கு என் பொண்டாட்டி சொல்கிறேன், நீயே ஒர்த்து இல்லை வாங்கி கொடுங்கிறான். நான் அதை ஒர்த்து இல்லைன்றேன், என் பொண்டாட்டி நானே ஒர்த்து இல்லைன்றான். ஆனால் உண்மை தானே? ஒரு சுற்றுலாத்தலத்துலையாவது சார் நான் ஒன்று கேட்குறேன், ஒரு காலத்துலாம் திருவிழா எவ்வளோ மகிழ்ச்சியாக கொண்டாடணும். எங்கள் ஊரெல்லாம் 18 பட்டி திருவிழா நடத்துவாங்க. பக்தர்குளம் மாரியம்மன் கோயிலும் ஒன்று இருக்குது. அவங்களாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. 1,00,000 பேர் வருவான் சார். 1,00,000 பேர் வருவான் திருவிழாவுக்கு. ஆனால் 1,00,000 பேர் வந்தாலும் அவன் எங்கே இருக்குன்னு அவன் கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா அதுக்கு தான் அவன் வந்தான். புரியுதுங்களா? 1,00,000 அவ்வளோ பேர் வருவாங்க. ஆனால் திருவிழாவிலேயே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குங்க. இல்லை, 1,00,000 பேரில் அவன் ஆள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான். ஆமாங்க, அவ்வளோ மோப்ப சக்தி. மோப்ப சக்தி. அதுக்காக தானே வந்தான். அதில் பாட்டெல்லாம் வேறு நடக்கும் தெரியுமா? ஓரட்ட ஜட கூப்பிடுது முத்தம்மா, உன் பின்னாலே நான் வாரேன் குத்தம்மா, உன் காதோரம் லோலாக்கு குத்தம்மா, என்ன சேதாரம் பண்ணுதடி மொத்தம்மா. பார்த்தீங்களா? பாட்டு பாடினாதாங்க கைத்தட்டத்துக்கு ஒரு கூட்டமே இருக்கு. ஆனால் இன்னைக்கு திருவிழாவில் தொலைந்து போன குழந்தைகளை விட திருவிழாவையே தொலைத்த குழந்தைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறார்கள்னா வாழ்க்கை எங்கே சார் போயிட்டு இருக்கு? இங்கே யோசிச்சு பாருங்க. குடும்பங்களில் கொண்டு போய் அறிமுகப்படுத்துறீங்களா? இது தாத்தா, இது மாமா, இது சித்தப்பா, உறவுகளை கூட நீங்கள் குடும்பங்கள் அறிமுகப்படுத்தல. தனித்தனி தீவா போய் என்ன கொண்டாடி ஜெயிச்சிட போறீங்க? சுற்றுலாத்தலங்கள் அப்படி என்னங்க வச்சிருக்கான்? உங்கள் காசை கரியாக்குவதற்கு ஒரு ஐஸ்கிரீமு இங்கே 25 ரூபான்னு வச்சுங்களேன். சுற்றுலாத்தலங்களில் வாங்குங்க சார் 150 ரூபா சொல்லுவான். உண்மைதானே? அதை விட பாதுகாப்பாக போக முடியுதா சார்? அதை யோசிச்சு பாருங்க. சுற்றுலாத்தலத்துக்கு நீங்கள் பாதுகாப்பாக போக முடியுதா? ஊட்டி மலையிலேருந்து பஸ் இறங்குது, ஒருத்தன் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி உட்காந்து புலம்புறான் சார். என்ன குடும்பம், என்ன மனைவி, என்ன வாழ்க்கைனா. மறுபடியும் பஸ் இறங்குது, இவன் என்ன குடும்பம், என்ன மனைவி, என்ன வாழ்க்கைனா. மறுபடியும் பஸ் இறங்குது, என்ன குடும்பம். நான் டிரைவர் கடுப்பாயிட்டார். டே
எனக்கு தான் 2 கண்ணும் தெரியல, பஸ்ஸு போகல. அப்போ பாதுகாப்பாக போக முடியுதா சார்? நீங்கள் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் தானேங்க இன்றைக்கி இருக்குது. இப்போ சமீபத்தில் நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட் பார்த்துருப்பீங்க. தொப்பூர்னு ஒரு ஊர், தருமபுரி பக்கத்தில் 12 காரை ஒரு லாரி, ஒரு கண்டெய்னர் லாரி அடிச்சுட்டு போயிட்டுங்க. ஜார்க்கண்டுடைய கண்டெய்னர் லாரி. சினிமாவில் கூட அப்படி ஒரு காட்சியை நம்ம எடுக்க முடியாது, பல மணி நேரம் ஆகும். ஆனால் 12 பேருடைய குடும்பங்கள் என்ன பாடுபட்டிருக்குன்னு நம்ம நினச்சி பார்த்தா சுற்றுலா போகிறதுக்கு பயமாக இருக்குது சார். யோசிச்சு பாருங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன் சார், ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நம்ம ஊரில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயா இருக்கா? அப்பா வெளியில் இருப்பார், பொண்ணு காலேஜ் போயிட்டு ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கும். விசாரிப்பார் ஒய்ஃப்கிட்ட, என் தங்கம் வந்துருச்சா, என் வெள்ளி வந்துருச்சா, வைரம் வந்துருச்சா, யார் பொண்ணை? ஏன்னா பையனை விசாரிப்பார், துரை வந்துட்டார, அவன் வந்தே இருக்க மாட்டான். அவங்க அம்மா ஆனால் காட்டி கொடுக்காது. இந்த பக்கத்தில் இப்போ தான் போயிருக்கான், பின்னாடி இருந்து அவங்க தங்கச்சி சொல்லுவோம், அப்பா அண்ணன் இன்னும் வரல. ஏன்னா போட்டு கொடுக்குறது தான் அதுக்கு வேலை. இந்த 2 பேரையும் சமப்படுத்துகிற உறவு யார் தெரியுமா? அம்மா தாங்க. 2 பேரையுமே சமப்படுத்தும். உண்மையாகவே சொல்லப்போனால் பொண்ணு அவளை ரசிக்கிற அப்பாக்கள் பையன் மேலே ஒரு இதாகவே இருப்பாங்க, புரியுதுங்களா? ஆனால் அந்த அப்பாவுக்கும் ஒரு பையன் மேலே ஒரு பெரிய பாசம் இருக்கும். அதனால தான் நான் முத்துக்குமார் எழுதினார், ஒரு கவிதையில் எழுதினார். கோயிலில் சாமி கும்பிடும்போது அப்பா தோளில் தூக்கி சாமி காமிப்பார், தோளில் தூக்கி சாமி காமிப்பார். நான் முத்துக்குமார் எழுதினார், அப்பாவின் தோளில் ஏறி சாமி பார்க்கிற போதெல்லாம் எனக்கு தெரியவில்லை, ஒரு சாமியின் மீது அமர்ந்து கொண்டு தான் சாமி பார்க்கிறோம் என்று எனக்கு தெரியவில்லைன்னு எழுதினார். குடும்ப உறவுகள்ங்கிறது எவ்வளோ மகிழ்ச்சியானது சார். நீங்கள் மட்டும் போய் என்ன கொண்டாடிட போகிறீங்க சுற்றுலாவை? ஆனால் நம்ம வீடே ஒரு மிகப்பெரிய இடம், அதை மிக மகிழ்ச்சியாக வைத்திருந்தா அதுவே சுற்றுலாத்தலம், அதுவே எல்லா சந்தோஷங்களையும் தந்த இடம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பட்டிமன்றத்தை தொடக்கி வைத்து பேசுவது என்பதற்கு இலக்கணம் வகுத்தார் போலே நம்முடைய நண்பர் பேராசிரியர் பழனி அவர்கள் பேசியிருக்கிறார். அதாவது அவர் பேச்சில் என்ன சிறப்புனா, நகைச்சுவைக்கு நகைச்சுவை, புதுக்கவிதைக்கு புதுக்கவிதை, நடைமுறை சம்பவங்களுக்கு நடைமுறை சம்பவங்கள். ஒரு பேச்சுனா இந்த காம்பினேஷன். உறவுகள் ஒத்துழைப்பு கொடுக்காத ஒரு குடும்ப அமைப்பு இருந்தால் அந்த குடும்பங்களில் எப்படி நாம் பண்டிகைகளை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும் அப்படின்னு மாது கேட்டார்னு வைங்க, இந்த கட்சி சிக்கலில் மாட்டிக்கணும். ஆனால் அவர் கேட்பாரான்னு எனக்கு தெரியாது, என்னால் ஆனதை நான் செஞ்சுருக்கேன். வாங்க மாது, சுற்றுலா தலைமை. நடுவர் அவர்களே, இந்த மைக்கு முன்னாடி நான் வந்து நிற்கும்போது என்னை கொஞ்சம் ஒசரமாக காட்டுறதுக்காக இந்த பலகையை எடுத்து போட்டாங்க. எனக்கு பேரறிஞர் அண்ணா நினைவுக்கு வந்தார். அவர் ஒரு கூட்டத்தில் பேசுகிற பொழுது இது மாதிரி தான் பலகையை கொண்டு வந்து போட்டாங்க. பேரறிஞர் அண்ணா சொன்னார், என்னை ஒரு கை உயர்த்தவில்லை, பல கை உயர்த்தியது, அதனால் உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்று சொன்னார். இதுக்கும் தலைப்புக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கலாம். இருக்கு. குடும்பம் ஒசத்தல அண்ணாவை, இந்த தமிழ் உலகமே அண்ணாவை உசைத்தியது, அது குடும்பம் அல்ல, சுற்றம் என்பதை நீங்கள் நினைவில். பழனி கேள்வி கேட்டார், ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் ஆகிடுது, எல்லாரும் குடும்பத்தை தேடி தானே போகிறாங்க அப்படின்னாரு. ஆமாம், பெரிய கேள்வி. என்ன அருமையான கேள்வி இல்லை? நான் என்ன கேட்குறேன், நீ எங்கள் குடும்பத்தோடு இருந்துறேன், எதுக்கு இங்கே வர? ஏன் வர? குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னால குடும்பத்தை விட்டுட்டு வெளில வந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், அவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியுங்கிறனால தானே. அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? குடும்பத்தையே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னா வெளியில் வந்து பார்த்தாதான் குடும்பத்தை மகிழ்ச்சியாக எப்படி வச்சுக்கணும்னே உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. இங்கே இருந்துவிட்டு காசே இல்லாமல் வீட்டுக்கு போங்களேன், வீடு மதிக்குமா? எங்கே வந்த? ஏன் போன இடத்துல இருக்க வேண்டியது தானே? உன்னை யார் வர சொன்னாங்க? அண்ணே, இந்த விஷயத்தில் நீங்கள் எனக்கு அண்ணன். குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னா 4 காசு வேணும்னே, அந்த 4 காசை சம்பாதிச்சு போனால் தானே குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். முன்னாடியெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். அந்த காலத்தில் வீடு தான் உலகம். இன்றைய சூழ்நிலை தலைப்பு இருக்குது. இன்றைய சூழ்நிலையில்
உலகமே வீடா மாறி இருக்குங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. உலகத்தையே அப்படி நினைக்கிறான். அடுத்த ஊருக்கு போறது அந்த காலத்துல கஷ்டங்க. அமெரிக்காவுக்கு போயிட்டு திரும்பி வர்றது இந்த காலத்துல ரொம்ப எளிதுங்க. அப்ப பறந்து விரிந்திருக்கிறது. அப்ப பறந்து விரிந்திருக்கிற இந்த உலகத்தை நீங்க எப்படி பார்த்தாதான் உங்களுக்கு மகிழ்ச்சி வருமே தவிர ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிங்கிறது வரவே வராது. நான் இப்படி சொல்லட்டுமா? திருவிழா நடக்குது இல்ல, அந்த திருவிழாவை பாருங்க. அதுல எவ்வளவு மகிழ்ச்சி. வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு ஏங்க வெளில வரீங்க? வெளியில வந்து அந்த சுற்றுலா தர மாதிரி அந்த இடத்துக்கு வாங்க. ஒரு ராட்டினம் ஓடும், அந்த பக்கம் சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான அது என்னது, இந்த குதிரை வண்டி, அது வண்டி அது ஓடும். அந்த ராட்டினம், இந்த ராட்டினத்தில் குழந்தைங்க ஏறுறதை விட நம்ம ஆளுங்க ஏறுறது தான் அதிகம். இவன் ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரு 5 ரூபா நோட்டை வச்சு அது மேலே கொஞ்சம் மண்ணை வச்சு இப்படி சுற்றி வரும்போது அந்த 5 ரூபா நோட்டை எடுப்பான். இவன் 5 ரூபா நோட்டை எடுக்கிறத அங்கே ஒன்று நோட்டம் விடும். அதாவது 5 ரூபா நோட்டை பார்க்குற 5 2 5 இருக்கு இல்லை, அதாவது 2 5 சேர்ந்தா 10. இல்லை, இந்த அனுபவத்தை நீங்க எவ்வளவு ரசிச்சிருக்கீங்கன்னா நீங்க அதுல எவ்வளவு ஈடுபாடோட இருந்திருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நான் தானே, நான் ஒரு தடவை அப்படி 5 ரூபாயை வச்சு மண்ணை வச்சு ராட்டினம் மேலே போய் கீழே வர்றதுக்குள்ள வேற ஒருத்தன் எடுத்து போயிட்டான். ஏங்க, இந்த மகிழ்ச்சி இல்லத்துல கிடைக்குமா, குடும்பத்துல கிடைக்குமா? குடும்பத்துல ராட்டினம் வைக்கிறதுக்கு இடம் இருக்கா? சொல்லுங்க. இந்த தேங்காய் மிட்டாய் வரும் பார்த்துருக்கீங்களா? ஆமா சார். இந்த திருவிழாக்கு போகும்போது வெள்ளத்துல பண்ணி ஒரு தேங்காய் அதை வாங்கி சாப்பிடணும்னு அவ்வளோ ஆசையா இருக்குங்க. கொன்னு விடுவேன். இதெல்லாம் திங்கக்கூடாது, உதப்பேன். நானே திங்கல, உனக்கு ஏம்பாங்க. எப்போ? அந்த காலத்தில் குடும்பத்தில். இப்பங்க நீ வாங்கி கொடுத்தா வாங்கி கொடு, இல்லைன்னா போ நான் வாங்கிக்கிறேன் என்கிட்ட அவ சொல்றாங்க. அப்ப இந்த குழந்தைகளை பண்டிகை அன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கதை விட வெளியில கூட்டிட்டு போனாதான் சந்தோஷங்கிறது லாஜிக். அதுதான் சுற்றுலாக்கள், அதான் லாஜிக். இதுல என்ன அழகு தெரியுமா? அன்னைக்கு அந்த மிட்டாய் எனக்கு கிடைக்கலையேன்னு நான் வருத்தப்பட்டேன் தான். ஆனா இன்னைக்கு என் குழந்தை அதை ரசித்து சாப்பிட்றப்போ இப்போ நான் அந்த மிட்டாயை சாப்பிடல, ஆனா எனக்கு அன்றைக்கு கிடைத்திருந்தால் என்ன சந்தோஷப்பட்டு அந்த மிட்டாயை சாப்பிட்டேனோ அதை விட பல மடங்கு சந்தோஷம் என் குழந்தை சாப்பிடுகிற பொழுது எனக்கு இருக்கிறதே. இது என் குடும்பத்தில் உள்ளுக்குள்ள கிடைக்கல, அவளை வெளியில கூட்டி கொண்டு வருகிற பொழுதுதான் இந்த மகிழ்ச்சி எனக்கு கிடைக்குது. அப்போ நீங்க வீட்டை விட்டு வெளில வாங்க, அப்பதான் பறந்து விரிந்திருக்கிற இந்த உலகத்தில் மகிழ்ச்சி எவ்வளவுன்னு தெரியும். முன்னாடி மாதிரியெல்லாம் இப்போ கிடையாதுங்க. இப்போல்லாம் பொங்கலுக்கு தீபாவளிக்கு அதுக்கெல்லாம் கரெக்டாக பிளான் போடுறாங்க. எவ்வளவு நாள் லீவு, எவ்வளவு நாள் வருது எல்லாம் பிளான் பண்ணி வெளிநாட்டுக்கெல்லாம் போய் கொண்டாடுறாங்க. தீபாவளியை வெளிநாட்டுக்கு போய் கொண்டாடுறான். சுவிட்சர்லாந்து போயிடுறோம். போட்ட பணத்தை எடுக்கிறது. போட்ட பணத்தை இந்த விளையாட்டுக்கு நான் வரல. ஏன்னா எனக்கு உள்ளூர்லேயே பணம் இல்லை, எனக்கு எங்கே அங்கே பணம் இருக்க போகுது. ஏங்க பிளான் பண்ணி போடுறாங்க. உங்களால் நான் கேட்குறேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு பண்டிகை நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் குற்றாலம் போக முடியுமா உங்களால்? எவ்வளோ கூட்டம் வருது. என் வீட்டிலே இருக்க வேண்டியதானே அத்தனை பேரும். என் வீட்டில் இல்லாமல் வெளியில் போகிறான். எதனால? சமைச்சது போதும். கொஞ்சம் பொங்கல் வைக்கிறதோட சரி. பொங்கல் அன்னைக்கு, பொங்கலுக்கு அப்புறம் வெளியில் கிளம்பிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ராத்திரி சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு வந்து தூங்குற வரைக்கும் வெளியில தான் கொண்டாடுறமே தவிர இன்றைக்கு பண்டிகை என்பது வீட்டுக்குள்ளே கொண்டாடக்கூடிய கொண்டாட்டமாக இல்லை, அது சுற்றுலா தலங்களில் கொண்டாடப்படுகிற இடமாக இருக்கிறது. நம்முடைய கலாச்சாரம் இருக்குல்ல, அந்த கலாச்சாரமே வெளியில் போய் தாங்க உலகத்துக்கு தெரிஞ்சுது. அது தெரியுமா உங்களுக்கு? வீட்டோடு இருந்திருந்தா இந்திய கலாச்சாரம் என்ன, தமிழன் கலாச்சாரம் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. நான் இப்படி சொல்லட்டுமா? நான் திருச்சிக்காரன். இப்போதான் காவேரியில் தண்ணி இல்லை. அப்போல்லாம் ஆடி பெருக்குக்கு தண்ணி பெருக்கெடுத்து ஓடும். ஆடி 18 அப்போ தண்ணி பெருக்கெடுத்து ஓடும். அது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டுங்க, அது ஒரு சுற்றுலா தலம். அந்த சுற்றுலா தலத்தில் எப்படி நம்முடைய நாகரிகம் கலாச்சாரம் வளர்ந்ததுன்னு சொல்கிறேன். சாப்பாடு செஞ்சுக்குவாங்க, எல்லாம் கட்டிக்குவாங்க, குடும்பத்தோடு வருவாங்க. எங்க? காவேரி கரைக்கு. புதிதாக திருமணமான தம்பதிகளை அந்த அம்மா அப்பா வயசில் மூத்தவங்க கூட்டிகிட்டு வருவாங்க.
சின்ன அந்த இது இருக்குது பாருங்கள், வாழை மட்டை, அதில் அழகாக விளக்கு வச்சு ஏற்றி அதை அந்த காவேரியில் அப்படியே விடுவாங்க. விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, தாலி பெருக்கணும், இன்னும் நல்லா வாழணும் அப்படின்னு அந்த பிள்ளைங்க நிறையா நாள் மங்களமாக குழந்தைகளை பெற்று வாழணுங்கிறதுக்காக அந்த நாளில் தாலியை பிரித்து அங்கே காவேரி கரையில் கட்டுவாங்க. தமிழன் தன் மரபை வீட்டில் வைத்து கொண்டாடவில்லை, வெளியில் வந்து அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று வெளியில் கொண்டாடிய மரபு தமிழனுடைய மரபு, மறந்துடாது. என்ன பண்டிகைன்னா என்ன, அப்படியே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அங்கே மகிழறதா? இல்லையே. மகிழ்ச்சியான வாழ்க்கை இன்றைய சூழ்நிலையிலே குடும்பத்திலே இல்லை என்று சொல்வதில்லை. ஆனால் அந்த குடும்பத்தோடு வெளியிலே போகிற போது கிடைக்கிற மகிழ்ச்சி குடும்பத்தில் கிடைக்கிற மகிழ்ச்சியை விட அதிகம் என்று சொல்லி சுற்றுலா தலமே என சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. ஒரு கடினமான தலைப்பை ரொம்ப லெகுவாக கையாண்டிருக்கிறார். உலகமே சுருங்கி போச்சியா, இன்னும் வீட்டுக்குள்ளேயே குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரையை ஓட்டிக்கிட்டு. சுற்றுலாத்தலம்னா கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்குற இடம், பண்பாட்டை. அந்த அந்த காவிரி கரை ஓரத்தில் நடக்கிற அந்த ஆடிப்பெருக்கு திருவிழாவை அப்படியே படம் பிடிச்சாரு பாருங்க. வெறும் புளியோதரை, வீட்டில் புளியோதரை சாப்பிடுங்க, இவ்வளோ சாப்பிட்டு போதுன்றுவோம். ஆனால் ஆத்தங்கரையில் உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள், கூட 2 கவளம் போகும். பார்த்துறீங்களா? அது அந்த சுற்றுலாத்தலத்துக்கே உள்ள மகிமை. இன்னைக்கு சூழ்நிலையில் சுற்றுலாத்தலம் தான். இப்போ சாந்தாமணி அம்மாவுக்கு தான் பாவ கஷ்டம். ஏன்னா இவர் தர்க்க ரீதியாக தலைப்பை பிடிச்சிருக்கார். வாங்க. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, ஒவ்வொரு வருஷமும் நாம தான் எதையாவது செஞ்சு வச்சு இந்த வருஷத்தினுடைய சாதனை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் இந்த வருஷம் கொரோனா நம்ம எல்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் பண்டிகைகளை குதூகலமாக கொண்டாட ஏற்ற இடம் சுற்றுலாத்தலம் தான் அப்படின்னு பேசுறது ஆச்சரியமாக இருக்குங்க. அதில் சகோதரர் மாது பேசுறதுல எனக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஆனால் 2 பெண்கள் சுற்றுலாத்தலம்தான் குதூகலமாக கொண்டாடுவதற்கு ஏற்ற இடம்னு போய் உட்கார்ந்துருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க. ஏன்னா பொதுவாக ஆண்கள் தான் வெளியில் போகணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ நீங்கள் வீட்டிலே பாருங்கள், நடைமுறையை பாருங்கள். ஒரு பிரச்சனைன்னு வந்தால் மடார்னு எந்திரிப்பா, சட்டை எடுத்து போடுவா, நேராக மூலக்கடையில் இருக்கிற பொட்டிக்கடையில் போய் நிற்பா, ஒரு சிகரெட்டை வாங்குவா, அப்படியே வாயில் வச்சுட்டு புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்றுகிறேன், புகையிற மனுஷ கொஞ்சம் தண்ணி போட்டு ஆற்றிக்கிறேன்னு ஆற்றிட்டு வருவா ஆண்கள். ஆனால் பெண்கள் அப்படி செய்ய முடியாது. ஆனால் எங்கே போவோம் தெரியுங்களா? ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். ஆக நடுவர் அவர்களே, வீட்டை விட்டு நம்ம வெளியில் போனால் குடும்பத்தை தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஜான்சி ராணி படம் பார்த்துருப்பீங்க, குழந்தைய முதுகுல சுமந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்த அம்மா அரசி, அந்த அம்மா நினச்சா அந்த குழந்தைய பாதுகாத்து வளர்ப்பதற்கு 1000 பணிப்பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அந்த அம்மா போருக்கு போனாலும் கூட குழந்தையை முதுகில் சுமந்து கொண்டு செல்லுகிற காட்சி எதை விளக்குகிறது என்றால், நம்ம வீட்டை விட்டு வெளியில் போனால் குடும்பத்தை நாம் ஒவ்வொருவரும் சுமந்து கொண்டு இருக்கிறோங்கிறத இங்கே அர்த்தம். அப்புறம் நீங்கள் சுற்றுலாத்தலத்தில் போய் எப்படி நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும்? அது ஒன்று கேட்குறேன். சுற்றுலாத்தலம்ங்கிறது சுற்றி பார்க்கறது. அங்கே போய் குடும்பத்தோடு நம்ம குதூகலமாக கொண்டாட முடியுமா? குடும்பம்தான் மகிழ்ச்சியை தருங்கிறத உணர்ந்ததுனால தான் 2 ஆண்கள் எங்கடியில் வந்துட்டாங்க. நீங்கள் சுற்றுலாங்கிறது பொதுவாக நண்பர்களோட போனால் அது மகிழ்ச்சியாக இருக்குது, குடும்பத்தோடு போனால் அதில் மகிழ்ச்சி வருமா? நான் கேட்குறேன், குதூகலம் வருமா? இங்கே பேசுகிறது எப்படி இருக்குது தெரியுங்களா? ஒரு குடிகார சங்கத்துக்கு தலைவர் தன் சகாக்களுக்கெல்லாம் விருந்து வைக்கணும்னு ஆசைப்பட்டா. கையில் காசு இல்லை, என்ன செய்யறதுன்னு யோசிச்சா. வீட்டில் ஆசை மனைவி ஆசையாக வளர்த்துற ஆட்டையை போட்டுட்டு வந்தா, ஆட்டை திருடிட்டு வந்தா, வெட்டி எல்லாம் கறி விருந்து கொடுத்துட்டா தன்னுடைய சகாக்களுக்கெல்லாம். சரி 2 நாள் கழித்து வீட்டுக்கு போகலாம், இல்லைன்னா பிரச்சனை வரும். அவள் கொஞ்சம் கோபமெல்லாம் அடங்கிட்டு ஒரு 2 நாள் கழித்து போகலான்னு சொல்லிட்டு 2 நாள் கழித்து வீட்டுக்கு வந்தா, வீட்டில் ஆடு அப்படியே இருக்குது. அவன் பிடிச்சிட்டு போன ஆடு வீட்டில் இருக்குது. அவன் ஆச்சரியமாக போச்சு,
மனைவி கிட்ட கேட்டா இது எங்கடி வந்ததுன்னு கேட்டா அப்போ மனைவி சொன்னாங்க, யோ இருக்கிற ஆட்டை பற்றி 1000 கேள்வியை கேட்கறத விட்டுட்டு நம்ம வீட்டில் 2 நாளாக காணாமல் போயிருக்குதாரு நாய், அதை கண்டுபிடியானா. ஆடு நாயை பிடிச்சிட்டு போயிட்டான். ஏங்க மகிழ்ச்சி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது அதை விட்டுட்டு போய் நம்ம இன்னொரு இடத்துல நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குங்கிறதே குதூகலம் வருங்களா? நாங்கள் அது குடும்பத்தோட போனால் குதூகலம் வரும்பா. என்னை எங்கள் வீட்டுக்காருங்க தாஜ்மஹாலுக்கு கூட்டிகிட்டு போனார் சுற்றுலா. அவர் சொன்னார் இல்லைங்களா, சுற்றுலாக்கு என் வீட்டுக்காரரு என்னை தாஜ்மஹாலில் கொண்டு நிறுத்தினார். ஆக்ரா போய் நான் அப்படியே வியந்து பார்த்து அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், மாமா ஷாஜஹான் தன் ஆசை மனைவிக்காக இறந்த பிறகு இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்கிறாரு. ஒரு சமயம் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன மாமா கட்டுவீங்கன்னு கேட்டேன். அவர் ஒரே ஒரு வார்த்தையில் தான் சொன்னார், இந்த மாதிரியெல்லாம் என்னால் கட்ட முடியாது தங்கம், முடிஞ்சால் உன் தங்கச்சியை நான் கட்டிக்கிறேன்ட்டாரு. இந்த சுற்றுலா குதூகலம் தருமா நான் கேட்குறேன். வெளியில் குழந்தைகளை கூட்டிகிட்டு போனோம்னா அப்படியே ராட்டனத்தில் ஏறி ஆடு, தேங்காய் மிட்டாய் வாங்கி சாப்பிடு, எனக்கு கிடைக்காததெல்லாம் என் பிள்ளைகளுக்கு கிடைச்சது, நான் அதை பார்த்து சந்தோஷப்படுறேன்னு என் சகோதரர் சொன்னார். நீங்களும் ஒரு கேள்வியை கேட்டீங்க, ராட்டனத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமான்னு கேட்டீங்க. ராட்டனத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாதுங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே அப்பா யானை மாதிரி படுத்துட்டு குழந்தை அம்பாரி ஏறி யானை போகுதுங்கிற மகிழ்ச்சி சுற்றுலாவில் வருவாங்க. அம்மா கிட்ட வந்து என்னை உப்பு மூட்டை தூக்கு, அந்த குழந்தைய உப்பு மூட்டை தூக்கிட்டு உப்பு வாங்கலியோ உப்புன்னு அம்மா விற்கிற அந்த மகிழ்ச்சி சுற்றுலாவில் கிடைக்குங்களா? குடும்பம்னா இருக்குங்க. நான் சுற்றுலா தலத்தில் போய் அப்பா யானை மாதிரி உட்கார்ந்தாருன்னு வைங்க, ஊர்ல இருக்கவன் பிள்ளைலாம் ஏறும். இதை விடங்க ஒரு பொங்கல் பண்டிகை அன்னைக்கு அப்பா கூலி வேலை தான் செய்வார். கிடைக்கிற காசை கையில் வாங்கிட்டு ஒரு கையில் கரும்பு சல்லையை வாங்கிட்டு ஏதோ தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய அளவில் துணிமணி எடுக்க முடியலைனாலும் அந்த பணத்துக்குள்ளே துணியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து குழந்தைகளை போட வச்சு அந்த கரும்பை கொடுத்து அதுக கடிச்சு சாப்பிடும்போது அப்படியே அப்பா போய் பக்கத்தில் நின்று அந்த குழந்தைகளோட அந்த தலையை தடவி தரும்போது, நடுவர் அவர்களே, உலகத்திலே எந்த இராணுவமும் தராத பாதுகாப்பை வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தாங்க தர முடியும். இதை நீங்கள் சுற்றுலா தலத்தில் போய் கொண்டாட முடியுமா? சுற்றுலாவுக்கு போகிறதே எதுக்கு? நல்லா ஜாலியாக இருக்கிறக்க. திருவிழா வேற சொன்னீங்க. திருவிழான்னா என்னங்க? திருப்பி போடுங்க. விழாது இருப்பது தான் திருவிழா. ஆனால் வெளியில் போய் நீங்கள் விழாம இருப்பீங்களா? அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் 2500 முடியாது. எங்கள் ஊரில் ஒரு நபருக்குங்க இப்போ கொரோனா வந்துடுச்சு. கொரோனா வந்து அவருக்கு லங்ஸ் ப்ராப்ளம், நல்லா ஸ்மோக்கிங் சிகரெட் அப்படி குடிப்பார். அவர் பொழைக்கவே மாட்டாருன்னு நாங்கள் இருந்தோங்க. ஆனால் பொழைச்சி வந்துட்டார். டாக்டரே வியந்து போயிட்டாங்க, இந்த பிரச்சனை இருக்குல்ல எப்படி இவர் பொழைச்சி வந்தாருன்னு. அப்போ அவர் சொன்னார், குடும்பத்துக்கே வந்துருக்குது கொரோனா, குடும்பத்தோடு அங்கே போய் இருந்திருக்கிறாரு. நாங்கள்லாம் போய் கேட்டோம், எப்படிங்க முடிஞ்சிச்சு, அது லங்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருந்தால் பொழைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, கொழுந்தியாளுக்கும் வந்திருந்தது, கொழுந்தியாலும் எங்கள் கூடயே இருந்தா, அதனால் எனக்கு கொரோனா நல்லாகி போச்சுன்னு சொன்னா. குடும்பத்துக்குள்ளதாங்க மருந்து இருக்குது, குடும்பத்துக்குள்ளதாங்க மகிழ்ச்சி இருக்குது. அதை தொலைச்சிக்கிட்டு போய் நீங்கள் வெளியில் சுற்றுலா தலத்தில் தேடுறது அப்படிங்கிறது மகிழ்ச்சி இல்லை. ஆக பண்டிகைகளை குடும்பத்தோடு கொண்டாடுங்கள், அதில்தான் மகிழ்ச்சி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது சாந்தாமணி அம்மா பேசுனதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அப்பா அப்படி யானை மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு குழந்தைய என்ன காட்சி சார், அதை எங்கே செய்ய முடியும்? ஃபாரினில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்பா யானை மாதிரி உட்காந்துக்கிட்டு ஃபாரினில் எந்த ஃபாதராவது அப்படி செய்கிறாரா பார்த்துருக்கீங்களா? அங்கே 15 வயசு ஆகி போச்சா, அப்பா வேற பையன் வேற. இங்கே வந்து அப்பான்னு ஒருத்தர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மகனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய உறவு அவர் அப்படிங்கிறது நம்ம பண்பாடு. அங்கே அப்படிங்கிற 15 வயசு ஆச்சா, நீ வேற நான் வேற. அந்த உறவு கனமாக இருக்கிற இடத்துல தான் உற்சாகம் இருக்கும். அதான் பாயிண்ட். அது குடும்பத்தில் தான் கிடைக்கும். பண்டிகை அன்னைக்கு அது டபுளாக ட்ரிப்புளாக கிடைக்கும். இப்போ பாரதி சுற்றுலாத்தலம் நிறைய ஊர்களுக்கு போயிருக்காங்க. நீதிபதி அவர்களே, எதிரணியிலிருந்து அன்பு அக்கா சாந்தாமணி அக்கா வந்தாங்க.
சுற்றுலாத்தலம் போகிறது அப்படி, சுற்றுலாத்தலம் போகிறது இப்படி. அந்த அவர் வந்தார், இங்கே 25 ரூபாய் ஐஸ்கிரீமு அங்கே 250 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பழனி அவர் முதல்ல பேராசிரியர். முதல்ல இதை மாதிரி மனநிலையிலிருந்து மனிதர்கள் வெளியில் வரணும். வீட்டுக்குள்ளாரையே வச்சு கொண்டாடி 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 கும்மி அடிக்கிறதுக்கு நம்ம என்ன கொரோனாவா கொண்டாடிட்டு இருக்கிறோம்? அதான் போன ஒரு வருஷம் முழுக்க நம்மளை கொண்டாடிட்டு போயிடுச்சுல. அது முழுசா அதை மறந்து நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம்னு தான் படம் வந்தது. இது நடுவுல ஒரு வருஷத்தையே காணோம். வருஷத்தையே காணோம். பண்டிகைகளை குதூகலமாக, மிகவும் குதூகலமாக இன்றைய சூழலில் கொண்டாடுவதற்கு ஏற்ற இடம். மிக தெளிவாக தலைப்பில் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக கேட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தலைப்பு. என்ன காரணம்னா, வீட்டுக்குள்ளேயே பண்டிகைகள் அல்லது ஏதோ ஒரு வழிபாடு, ஒரு நல்ல நாள், பெரிய நாள் அப்படின்னு சொன்னால் அதற்கும் பண்டிகைகள் என்கின்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குங்க. என்னன்னா, இப்போ அவங்களுக்குன்னு குலசாமி இருக்குல்ல, வீட்டு பெரியவர்களுக்கு நாம் அந்த நினைவு தினத்தில் படையல் வைப்போம் இல்லையா? குலசாமி கும்பிடும் பொழுதும் படையல் பெரியவங்களுக்கு நினைவு தினத்தன்னைக்கு வைக்கிற பொழுதும் அந்த உணவை நாம் அடுத்த வீட்டுக்காரங்களோட பகிர்ந்துக்க மாட்டோம். முடியாது, கூடாது. அது சாமி குத்தம்பம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மரபு. ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, வேகவே வேகாத அதிரசமாக இருந்தாலும் சரி, கடிக்கவே முடியாத முறுக்காக இருந்தாலும் சரி, இந்த அம்மா மாதிரி கடமுடான்னு பேசுகிற சீடையாக இருந்தாலும் சரி, என்ன கன்றாவியாக அது வந்தாலும் அதில் 4 பலகாரத்தை எடுத்து அடுத்த வீட்டுக்கும் எதிர்த்த வீட்டுக்கும் பகிர்ந்து கொடுத்து கொண்டாடுவதற்கு பெயர் தான் பண்டிகையே தவிர வீட்டுக்குள்ளாரையே பொங்கி நீங்களே கதவை சாத்திட்டு திங்கிறதுக்கு பேர் கிடையாது. அதனால தமிழர்களுடைய அடிப்படை என்பதே வெளியில தான். அப்புறம் ஒன்று சொன்னாங்க, அப்பாவின் முதுகில் யானை சவாரி செய்து கொண்டிருக்கும் மகன். சந்தோஷம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட சந்தோஷம் எப்போ தெரியுமா வரும்? மதுரையில் சித்திரை மாதம் அழகர் ஆற்றுல இறங்குவார் பார்த்தீங்களா? அப்போ அப்பா தோள் மேலே ஏறி நின்றுக்கிட்டு அங்கே வர்ற அழகரை இங்கேருந்து அப்பா காட்டுற போது இந்த பையனுக்கு கிடைக்கிற சந்தோஷமும் அப்பாவுக்கு கிடைக்கிற பூரிப்புக்கும் ஈடு இணை எது வருமா? அது மட்டும் இல்லை, எங்கேயாவது கோவில்களில் போகிறோம், நம்ம அந்த கோவிலுடைய யானையை பார்க்குறோம், பிள்ளை சொல்லுது, அப்பா அப்பா யானை சவாரின்னா இதானா அப்பா அப்படின்னு. ஆமாம் தங்கம், வா அப்பா நானும் போகணும்ப்பா, நல்லா போப்பா அப்படின்னு அந்த பாகன்கிட்ட பணத்தை கொடுத்து இந்த பிள்ளையை ஏற்றி மேலே உட்கார வச்சுட்டு, சார் அப்பா முதுகில் இருக்கிற போது அப்பாவுக்கு சுமை இருக்கும், மனசுக்குள்ள சுகமும் இருக்கும். ஆனால் பிள்ளையினுடைய முகத்தில் வர்ற பூரிப்பை அப்பாவால் பின்னாடி திரும்பி பார்க்க முடியாது. ஆனால் சுற்றுலாத்தலத்தில் நிஜமான யானை மீது தன் பிள்ளையை உயர்த்தி வைத்துவிட்டு அப்பா பார்க்கிற பொழுது பிள்ளையின் முகத்தில் வரும் பூரிப்பை பார்த்து இவன் மகிழ்ச்சி அடைகிறான் பாருங்க. அது நிஜம். அது எங்கே வரும் சார்? நான் இப்போ யதார்த்தமாக கேட்குறேங்க, இன்னைக்கு சூழலில் பண்டிகை நாட்களில் பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? மனசாட்சியோட இந்த அம்மா சொல்லணும். ஒரு பொங்கல், ஒரு தீபாவளி, என்ன விசேஷ நாளாக இருக்கட்டுமே, எடுத்த சேலையை அன்னைக்கு கட்டி நாள் முழுக்க ரசித்து பார்த்தோம்னு ஒரு நாள் இருக்குமா பெண்களுக்கு? சாமி கும்பிடுற போது வச்சதோட சரி. சில வீடுகளில் ரொம்ப கருணையோடு என்ன பண்ணுவாங்கன்னா, எம்மாடி சாமி கும்பிடும் போது மட்டும் அதை கட்டிக்கமா, அடுத்த 10 நிமிஷத்தில் சேலையை மாற்றிக்கிட்டு கிச்சனில் போய் நின்று வர்றவங்களுக்கெல்லாம் சமைச்சு சமைச்சு கொட்டி பலகாரம் பண்ணுறதுக்கும் நீ சாப்பிட்டியா இதுக்கு தானே இங்கே நேரம் இருக்குது வீட்டில். உண்மை. ஆனால் வாங்கிய பட்டு சேலையையும் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்த நகையையும் தலை நிறைய பூ வச்சு பொட்டு வச்சு அழகாக கணவனோடும் பிள்ளைகளோடும் ஒரு சுற்றுலாத்தலத்திற்கு சென்று அங்கே வர்ற தோழிமார்களையும் அங்கே வர்ற மற்ற குடும்பத்தினரிடமும், நீ இந்த சேலை வாங்கினியா, நான் இந்த சேலை வாங்கினேன், இது எங்கள் வீட்டுக்காரர் இந்த தடவை எனக்கு வாங்கி கொடுத்தாரு, இப்படி பேசி சந்தோஷப்படுறதுல வரக்கூடிய குதூகலம் வீட்டுக்குள்ளார சமையல் கட்டுல கறியில் முகத்துல அப்பிக்கிட்டு வர்ற போது சந்தோஷம் வருமா? குழந்தைங்களை நான் கேட்கிறேன், என்னைக்காவது அடுப்படிக்கு போயிருந்தா தானே தெரியும். எப்போ தெரியுமா மகிழ்ச்சி? பிள்ளைகளோடு சேர்ந்து வெளியிலே சென்று ஒரு மெரினா பீச்சுக்கோ அல்லது திருச்சி முக்கொம்புக்கோ குற்றாலத்துக்கோ அல்லது திருநெல்வேலியில் இருக்கிற குறுக்குத்துறைக்கோ கன்னியாகுமரி கடற்கரைக்கோ அங்கெல்லாம் போயிட்டு இந்த பிள்ளைகள் மணல்ல ஓடி ஆடி விளையாண்டு அப்படியே ஆத்தாத்து வரும்பொழுது 10 ரூபாய்க்கு ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுப்பார் அப்பா. சார்
10 பவுனுக்கு வாங்கி கொடுத்த பதக்கஞ்சங்கிலியை விட அந்த பஞ்சு மிட்டாய் தாங்க ரொம்ப ருசியாவும் இனிப்பாவும் அமைதியாவும் இருக்கும் அவங்களுக்கு. அதில் இந்த ஜவ்வு மிட்டாயின்னு ஒன்று விற்பான், பார்த்துருக்கீங்களா? அதை கடிகாரம் செஞ்சு கொடுப்பான். அந்த கடிகாரத்தை கடிகாரம் மாதிரி செஞ்சு அந்த புள்ள கையில் அப்படி மாட்டி விட்டுட்டு அந்த கடிகாரம் அந்த குழந்தைக்கு சந்தோஷமாக இருக்காது, அதை அப்படி அப்பி விட்டுட்டு ஒரு பிட்டு பிச்சு இந்த கன்னத்தில் ஒட்டி விடுவான். வீட்டில் கிடைக்குங்கிறீங்க, அண்ணா அண்ணா இங்கே என்ன, அண்ணா இங்கே என்ன அப்படின்னு அந்த அண்ணன்ட்ட, அண்ணா எனக்கு ஒன்று, அண்ணா எனக்கு ஒன்று, என்ன அழகு. எனக்குலாம் நிறைய ஒட்டியிருக்கான். சிவப்பு கலர்லேயே ஒட்ட சொல்லுவேன், அப்போ தான் தெரியும். நாம எப்படி குழந்தைகளை வளர்க்க வேண்டும் தெரியுமா? வீட்டுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வச்சு வெளி உலகமே தெரியாமல் எல்லாவற்றையும் நிழற்படத்தில் மட்டுமே காட்டி வளர்ப்பதற்கு பெயர் வளர்ப்பு முறை அல்ல. சபாஷ். நாம வெளியில கூட்டிட்டு போனோம், இது மண்ணு, இது வானம், இது சூரியன், இது சந்திரன், காத்துனா இப்படி அடிக்கும், தண்ணினா இப்படிதான் இருக்கும், கடல் தண்ணினா இப்படிதான் உப்பு கரிக்கும், ஆத்து தண்ணினா இனிப்பா இருக்கும், கோழி, ஆடு, மாடு, வண்டு, பூராம், பூச்சி எல்லா உயிர்களோடும் நாமும் சேர்ந்து வாழக்கூடியதுதான் இந்த பூமி என்று என்றைக்கு பிள்ளைகளுக்கு வெளி உலகத்தை கற்றுக் கொடுக்கிறோமோ அன்றைக்கு அடுத்த தலைமுறை அறிவாக வளரும். வீட்டுக்குள்ளாரையே வச்சு 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 இந்த லைட் போட்ட உடனே முட்டை போடுற கோழி மாதிரி வளர்க்கறதுக்கு அப்படியே பெக்கிறோம் நம்ம. பிராய்லர் கோழியா? அதானே. அதுலயும் பொங்கல் கேட்கவே வேணாங்க. தமிழர்களுடைய மிக உயரிய பண்பாட்டிற்கான மிகச்சிறப்பான பண்டிகை, உதாரணத்திற்குரிய பண்டிகை நான் சொல்றேன் பாருங்க. காணும் பொங்கல்னு ஒன்று வைப்போம். காணும் பொங்கல் என்பது சுற்றுலா தலங்களிலே உறவினர்களை சந்தித்து உரையாடி அளவலாவி மகிழ்வதற்கு பெயர் தான் காணும் பொங்கல். நீ படிச்சதெல்லாம் எப்ப தெரியுமா சிறப்பு பெறும்? பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று நம்முடைய ஐயன் வள்ளுவன் அதனால தான் சொன்னான். பொங்கல் பண்டிகையா இருக்கட்டும், ஏன் வட இந்தியாவிலே கொண்டாடப்படக்கூடிய ஹோலி பண்டிகை, நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் செய்யக்கூடிய ரம்ஜான் நோன்பும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய பண்டிகை. இந்த பழனி எல்லாம் இருக்கிறாருங்க ஐயா, ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுக்கறது இல்லைன்னு எங்கேயாவது ஜமாத்தில் முடிவு பண்ணட்டும், உருண்டு உருண்டு அழுவார் அவர்லாம் உண்டுல்ல. பண்டிகை கொண்டாட்டம் என்பது வெளியில்தான் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். பிள்ளைகளை வெளியே கூட்டிட்டு போங்க, எக்ஸ்போஷர். பண்டிகையை முன்னிட்டாவது அந்த வார்த்தையை போட்டாங்க பாருங்க, அதான் டெக்னிக்கு. அதாவது பண்டிகையை முன்னிட்டாவது வெளியே கூப்பிட்டு போங்க, மற்ற நாளில் முடியாது. இப்போ கடினமான பொறுப்பு யாருக்கு வந்துருச்சுன்னா, அவங்க வேற அவர் அடுத்து பேச போகிறாரு டாக்டர் ராஜமூர்த்தி, குழந்தைகள் நல மருத்துவருங்கிறதுனால முழுக்க முழுக்க குழந்தைகள் 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 அவரை டென்ஷனை ஏற்றி விட்டு அவங்க பேசுனது பூரா குழந்தைகளை தான் மையப்படுத்தி. வாங்க சார். நடுவர் அவர்களே, மிக அருமையான தலைப்பிலே இன்றைக்கு எதிர் அணியினர் சில கருத்துக்களை சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக மாது, இந்த மாதுல ஒரு கால் போயிடுச்சுன்னா என்ன? மது. இப்போ கொண்டாட்டம் திருவிழானாலே மக்கள் எங்கே போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஐயா சொல்லிட்டாங்க, 2500 ரூபா கொடுத்துட்டு ஒரு பக்கம் ஸ்பாட் பேமெண்ட்டுன்னா ஒரு பக்கம் அங்கே போய் கொடுத்துட்றான், உள்ள அங்கே போய் இந்த பக்கம் அதான் வாங்குகிறான், அடுத்த சைடே கொண்டு கொடுத்துட்றான். இன்றைய தினம் சுற்றுலா தினங்களிலே கொண்டாட்டங்கள் என்பது எப்படி சென்று கொண்டு இருப்பது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். அவர் திருச்சிக்கார் வேற, திருச்சிக்காரனாலே கொஞ்சம் திருச்சி தான் பேசுவார். திருச்சி பேசுகிறாரு. பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி ஒன்றை சொன்னார்கள். இந்த அண்ணாவை சமுதாயம் உயர்த்தியது என்று அவர் பேசினார். சமுதாயம் உயர்த்துவதற்கு முன்பாக பேரறிஞர் அண்ணா அவர்களை உயர்த்தியது அவருடைய தாயார். எப்படின்னா, அண்ணா அவர்கள் பள்ளியிலே படிக்கும்போது கூட அந்த பேப்பர் இருக்குது பாருங்க, இப்போ பொட்டலம் வாங்குவாங்க டீ கடையில் போய், காராபூந்தி மிக்சரு இதெல்லாம் வாங்குகிற பொட்டலம், அதை சுருட்டி தருவாங்க பேப்பர். இவர் அந்த மிக்சரை தின்னுக்கிட்டு அந்த பேப்பரை தூக்கி போடாமல் அதில் என்ன எழுதியிருக்குன்னு ஃபுல்லாக வாசித்து பார்ப்பாராம். அவங்க அம்மா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அதுபோல் சின்ன வயசுலேயே நாடகங்கள் அவரே எழுதி, வசனங்கள்லாம் எழுதி, தெருவில் இருக்கக்கூடிய பசங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு நாடகத்தை நடத்துவார் என்று. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அவருடைய விருப்பப்படி அவருடைய தாயார் அனுமதித்ததால் தான் இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவாக
அவர் விளங்கி கொண்டிருக்கிறார், அவர் புகழ் ஓங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அடுத்ததாக நீங்கள் சொன்னாங்க திருவிழா பற்றி, அவங்க நிறைய சொன்னாங்க, ஏகப்பட்ட திருவிழா. நான் கேட்குறேங்க, ஒரு கேள்வி வைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ உள்ளூரில் ஒரு திருவிழா நடக்குது, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு திருவிழா நடக்கும். ஒரு தேர் திருவிழா, எங்கள் ஊரில் தேர் திருவிழா உண்டு, தெப்ப திருவிழா உண்டு. ஊர் மக்களெல்லாம் ஒன்று கூடி தேரை இழுப்பது, ஊர் ஒற்றுமை வேண்டும் என்பதற்காகத்தான் தேர் திருவிழாவை நடத்துகிறார்கள். உள்ளூரில் நடத்தக்கூடிய அந்த திருவிழாவுக்கு போகாமல் வெளியூரில் எங்கேயோ ஒரு மாரியம்மன் கோயிலில் நடக்கிற தீமிதி திருவிழாவை போய் பார்க்குற மாதிரி இருக்குது. இவங்க சொல்கிறது பண்டிகை அன்னைக்கு வீட்டுக்குள்ளார நம்ம குடும்பத்தோட மகிழ்ச்சியாக அதை கொண்டாடாமல் அதை நான் சுற்றுலாதலத்திலே தான் போய் அனுபவிக்கணும்னு சொன்னாக்கா, கொரோனா 19 போய் இப்போ 20 வருதுன்றாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. முன்னாலாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொன்னதெல்லாம் அந்த காலம். இப்போ தனியாக இருந்தால் தான் வாழ்க்கையே உண்டு. அடுத்தவர் சொன்னார், தேங்காய் மிட்டாய் சொன்னார். தேங்காய் மிட்டாய் வாங்க, நான் வாங்கி சாப்பிடாதாங்க சின்ன வயசில். ஐயா, நான் கிராமத்தில் பிறந்தவன். இஞ்சி மரபா கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? இஞ்சி மரபா வாந்தி பித்தம் மயக்கத்துக்கு நல்லது. இஞ்சி மரபான்னு பஸ்ஸில் விற்பான். ட்ரெயினில் ஏறினாலும் அந்த சத்தம் கேட்கும், வாந்தி பித்தம் மயக்கம். இப்போ ஒரு பையில இஞ்சி மரப்பா விற்கிறது கிடையாது, அந்த கமார் கட்டு தேங்காய் மிட்டாய் விற்கிறது கிடையாது, அந்த சுத்து முறுக்கு கை முறுக்குலாம் விற்கிறது கிடையாது. இப்போல்லாம் மிஷின் முறுக்கு. இது கூட பரவாயில்லைங்க. இப்போ இன்னும் நிறைய ஃபுட்ஸ்லாம் சுற்றுலாத்தலத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு வச்சுருப்பான். ஃபாஸ்ட் ஃபுட்டு பார்த்துருக்கீங்களா? அது என்ன, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அதிலே விதவிதமான நூடுல்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி தூக்கி போட்டு அப்படி லாபம் அப்படி தூக்கி போட்டு பார்ப்பான். ஆஹா, அப்படியே உனக்கு வாயில் வச்சு வரும், அதை வாங்கி கொடுங்கம்பான். அதை வாங்கி திங்கிறான். அவன் ஏன் அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறான் தெரியுங்களா? இதை நீ வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் மேலே போகலாங்கிறதுக்காக அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறான். பட்டுப்புடவை கட்டுறதெல்லாம் சொன்னாங்க. இதில் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொண்டாட்டி வாடி அங்கே போவோம் அப்படின்னு சொன்னால் இருங்க வந்துட்டு உள்ளே போவா. 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாக அது ஆகும். இதை பட்டி கட்டி போடுவா, அது சரியா இல்லையா, அதை தூக்கி போடுவா, அதை மாற்ற ஏதோ சரி நம்ம பொறுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போனோம்னு வச்சுங்க. அங்கே போனால் அங்கே யார் என்னென்ன சேரீ கட்டிட்டு வந்திருக்காங்க, எப்படி மேட்சாக ப்ளவுஸ் போட்டிருக்காங்க, என்ன டிசைனில் போட்டிருக்காங்க, அதை மாதிரி எனக்கு வாங்கி கொடுங்க, காசு செலவு பண்ணுங்க அப்படின்னு இழுத்து விடுறது பிரச்சனை. இப்போ நம்ம இங்கே தலைவலி போய் திருகுவெளி வந்த கதையா, பண்டிகையை வீட்டில் கொண்டாடுறதை விட்டு யாரையா உன்னை வெளியில் கொண்டு ஒரு 3500 ரூபாய்க்கு சேலையை வாங்கி கொடுத்து சூப்பராக இருக்குன்னு வீட்டிலே வச்சு கொண்டாடுவீங்களா சார்? நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்கன்னு தெரியுது. பணமா குணமா அப்படிங்கிற ஒரு பட்டிமன்ற தலைப்பு ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ பண்டிகையை வீட்டிலே குடும்பத்தோடு கொண்டாடுகின்ற போது தேவை குணமே தவிர அதிக பணம் இல்லை. சபாஷ் சபாஷ். ஆனால் நீங்கள் வெளியூரில் போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் நீங்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடுன்னு வச்சுக்கங்க, செட்டிங் போட்டிருப்பாங்க. அந்த பாருங்க, இது செட்டிங், இங்கே என்ன பஞ்சு பொங்கிட்டு இருக்கு, அது மாதிரி அங்கே ஒரு கிராமம் மாதிரி ஒரு செட்டிங்கே போட்டிருப்பான். செட்டிங்கில் போய் உட்காந்துட்டு அது செட்டிங்காக ஒரு பானை, இப்படி தான் பானை இருந்துச்சா அப்படின்னு நம்ம ஆளுங்க, ஓ வாட் இஸ் திஸ் பாட் மேடப் ஆஃப் சாண்ட், மண் அப்படின்னு அவன் விளக்கிட்டு இருப்பான் வெளிநாட்டுக்காரங்க. உண்மையா அப்படி தத்துவரூபமாக நம்ம இயற்கையோடு ஒன்றிணைந்து அதை அப்படியே ரசிக்கிறது எப்படி? அந்த செட்டிங்கில் போய் உட்காந்துட்டு வீட்டு தோசைங்க, ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். 5 ஸ்டார் ஹோட்டலில் நான் போய் எடுத்து பார்க்குறேன். ஒரு தடவை பசின்னு போய் ஒரு இடத்துல ரூம் போட்டாங்க, தங்கிட்டாங்க. என்னடா ஆர்டர் பண்ணலான்ட்டு மெனு கார்டை போட்டி பார்க்குறான். எல்லாம் 1500 1400 இருக்கிறதுலே குறைச்சலாக ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம், ஏன்னா ரூம் போட்டவனை செலவு வைக்கக்கூடாதுன்ட்டு பார்த்தா வீட்டு தோசை அப்படின்னு போட்டுருந்தான். வீட்டு தோசைன்னு பார்த்தா அதில் பார்த்தா 800 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி டேக்ஸ்ன்னு போட்டிருக்கான். சரி இதை சொல்லுண்டான்னு சொல்லிட்டு வீட்டு தோசைன்னா ஒன்றும் இல்லை ஐயா, ஒரு பீங்கான் தட்டில் 2 தோசை, நம்ம வீட்டில் சுடுறோம்ல, கொஞ்சம் மொத்தமாக அந்த ரோஸ்ட் மாதிரி போடாமல் கொஞ்சம் மொத்தமாக 2 தோசையை வச்சு அவ்வளோ பெரிய கப்பில் பீங்கான் கப்பில் அப்படி தேங்காய் சட்னி நிறையா வச்சு ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடி பெரிய பீங்கான் கப்பில் சாம்பார். இதுக்கு கொடுக்கறதுக்கு 900 ரூபாய் வீட்டு தோசை. இதையே நம்ம வீட்டில் நம்ம அம்மா தன்னுடைய கையால் அல்லது பாட்டி தன்னுடைய கையால் சுட்டு தருகின்ற போது வரக்கூடிய இன்பம் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் வாங்கி தீங்களா வீட்டு தோசை அதில் வருமா? இந்த பீஸாவோட நம்ம ஆயா சுடுற தோசையே நல்லா இருக்கு. தொல்காப்பியம் அது சங்கத்தமிழ் அல்ல, சங்கத்தமிழுக்கு முந்திய தமிழ், முந்து தமிழ் என்பார் கிருபானந்த வாரியார். காமம் ஜான்ற கடைக்கொட்காலை ஏமஞ்சான்ற மக்களோடு துவன்றி அறம்புரி சுற்றமோடு கிழவனும் கிழத்தியும் சிறந்தது பயிற்றல் இருந்ததன் பயனே. 4 வரியில அடிச்சுதான். என்ன தெரியுமா சொல்றாரு தொல்காப்பியரே? ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும்னா, ஒரு கணவன் மனைவி
ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்தி இன்பத்தை பகிர்ந்து கொண்டு அதன் விளைவாக நல்ல மக்களை பெற்று நல்ல மக்கள் செல்வத்தை பெற்று அறவழியிலே பொருளை ஈட்டி அதை பலருக்கு பகிர்ந்து கொடுத்து வாழக்கூடிய அற வாழ்க்கை தான் நான் வாழ்ந்ததற்கு அடையாளம் என்று சொன்னவன் தொல்காப்பியன் நம்முடைய பாட்டன். அது எங்க கைகூடும் என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கையிலே சுற்றத்தாரோடு குடும்பத்தாரோடு தான். இன்றைய சூழலில் திருமண இன்றைய சூழலில் என்றைக்குமே ஏங்க சுற்றுலாவதெல்லாம் அங்கதாங்க இருக்க போகுது. எங்க மெரினா பீச் அங்கதான் இருக்க போகுது. அது அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு தான் போகணுமா? பொங்கல் அன்னைக்கு தான் போகணுமா நான் கேட்கிறேன். மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஒரு வீட்டில் உள்ள மாட்டோட கொண்டாடுங்க. ஏங்க வீட்டையே நீங்க ரசிப்பது கிடையாது. வீடு ஒரு கோயில், குடும்பம் ஒரு கோயில். நாங்க கோயில் ஒரு நாள் குடும்பம் ஆகாது, குடும்பமே ஒரு கோயில். குடும்பம் அங்குதான், அங்க ரசிங்க. ஐயா அவர் நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் என்று கூறி நன்றி, வணக்கம். அதாவது ஒரு டிசிஹெச் டிப்ளமோ இன் சைல்டு ஹெல்த் ஒரு மருத்துவர், குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் நொடி வந்தால் பார்க்குறவர், அவர் தொல்காப்பியத்திலேருந்து 4-5 வரிய அடி பெசகாமல் சொல்கிறாரு பார்த்தீங்களா? இதான் சார் தமிழ், இதான் தமிழ்நாடு. ரொம்ப நல்லா அருமையாக பேசுகிறார். அது பொருத்தமான வரியை காமிச்சார். எல்லாம் கணவனும் மனைவியும் குழந்தைகளுமா உட்கார்ந்து இருக்கிறது தான் என் குடும்பம், அதான் என் கொண்டாட்டம். அதான் குடும்பமே கோயில்னு சொன்ன பிறகு கோயிலுக்கு எதுக்கு போகிற? 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் 900 ரூபா செலவழிச்சிருக்கார் பாருங்க. வயிறு எரியுது சார். அதுவும் தோசைக்கு. அதாவது ஐயா நீங்கள் தோசை சாப்பிட்ருந்தீங்கன்னா 25 ரூபா தான். நீங்கள் சாப்பிட்டது தோசாய். நீங்கள் சாப்பிட்டது தோசாய். தோசாய் 900 ருபீஸ். தோசை 25 ரூபா. வீட்டில் தோசை, சுற்றுலாத்தலத்தில் தோசாய். எது மகிழ்ச்சி? வாங்க வேதலாகி வாங்க. நடுவர் அவர்களே, அருமையான தலைப்பு, ரொம்ப அழகாக வந்து பேசிட்டு போனாங்க. நாங்கள் 3 பேரும் வாழறதுக்காக வழி சொல்கிறதுக்காக நாங்கள் 3 பேரும் வந்திருக்கோம். அவங்க 3 பேரும் போகிறதுக்காக வழி சொல்கிறதுக்காக 3 பேரும் வந்திருக்காங்க. போகிறதுக்கு ஆமாம், 3 பேரோட பேச்சுலையும் போகிறத பற்றி தான் அதிகமாக இருந்துச்சு. வாழறத பற்றி ஒரு விஷயம் கூட அவங்க சொல்லவே இல்லை. இந்த குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா, பண்டிகைகளை இன்றைய சூழ்நிலையிலே பண்டிகைகளை குதூகலமாக கொண்டாடுவதற்கு ஏற்ற இடம் சுற்றுலாத்தலம் மட்டும்தான் நடுவர் அவர்களே. ஏன் தெரியுமா? அவங்க பேசிட்டு போனது எப்படி தெரியுமா இருக்கு? இலவசத்துக்காக ஓட்டு போட்டவன் கதையும் வரதட்சணைக்காக தாலி கட்டினவன் கதையும் ஒன்று தான். இந்த லாக்அப்புக்கும் லாக்டவுனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியுமா? லாக்அப் போலீஸ் கஸ்டடியில் இருந்தா அது லாக்அப், பொண்டாட்டி கஸ்டடியில் இருந்தா அது லாக்டவுன். ஆச்சுங்களா? ஆனா இன்னைக்கு வந்து பேசுறாங்க குடும்பம் தான் சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு மெகா சீரியல் பார்த்து அழுகிற பெண்களை விட தன்னுடைய கல்யாண சீடி பார்த்து அழுகிற ஆண்கள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்காங்க. நடுவர் அவர்களே, உண்மையா இல்லைங்களாங்க? வந்து ஆமா, வந்து அழகா பேசிட்டு போனாரு குழந்தை நல மருத்துவர். குழந்தை மாதிரியே பேசிட்டு போனீங்க, அதான் ரொம்ப அழகு அங்க. ஆனா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆனா தெரிஞ்சும் நீங்க அந்த அணியில போய் உட்கார்ந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நடுவர் அவர்களே, இன்னைக்கு வீட்டுல குழந்தைங்க எல்லாம் கார்ட்டூன்ல படம் பாக்குறாங்க இல்லைங்களா? ஏன் தெரியுமா குழந்தைங்க கார்ட்டூன் படம் பாக்குறாங்க? இன்னைக்கு பேச வேண்டிய உறவுகளும் பெற்றோர்களும் அமைதியாக இருப்பதால் தான் பேசாத கார்ட்டூன்களிலும் குழந்தை பேசிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். உங்களுடைய குடும்பம் எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும்ன்றதுதான் என்னுடைய கேள்வி. நடுவர் அவர்களே வந்து சொன்னாரு, யார் கூடவே போய் எதுக்கு நீங்க பண்டிகைகளை கொண்டாடுறீங்கன்னு. ஐயா, நீங்க உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற அந்த மரபையே இன்னைக்கு நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் கேட்குறேன், இன்னைக்கு வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு அழகான விஷயத்தை சொல்லி கொடுக்குது தெரியுமா நடுவர் அவர்களே? நான் திருவிழாக்கெல்லாம் போகிறத வந்து போகாத, பண்டிகை காலங்களில் சுற்றுலா தலங்களுக்கு போகாதன்னு சொல்கிறீங்களே, 5 ரூபா கொடுத்து அந்த கண்ணாடி கிளாஸ் வாங்கி போட்டிருக்கீங்களா? கண்ணுக்கு கலர் கண்ணாடி வாங்கி போட்டிருக்கீங்களா சார்? இப்போ இந்த கண்ணாடியோட விலை என்ன? அது கிடக்கும், அது நிறைய இருக்கும். 5000 ரூபா சார். இதில் போட்ட சந்தோஷம், அந்த திருவிழா நேரங்களில் சுற்றுலா தலத்தில் 5 ரூபா கொடுத்து அந்த கண்ணாடியை வாங்கி போட்டுட்டு அது கீழே ஒன்று ஆடும் பார்த்தீங்களா, அது இப்படி ஆட்டிட்டு போவோமே, அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா நடுவர் அவர்களே? எங்கே இதெல்லாம் நடக்கும்? எங்கள் ஊரில். இப்போ உங்கள் ஊர் சுற்றுலா தலமா? உங்கள் ஊரா? எங்கள் ஊர் சுற்றுலா தலம் தான் திருத்தணி முருகன் கோயில். ஓ, அங்க வர்றவங்களை பத்தி வரவங்க சரி சரி. ஆடி கிருத்திகை அன்னைக்கு அவ்வளோ கோலாகலமா இருக்கும் தெரியுமா நடுவர் அவர்களே? கூட்டத்தில் தொலைஞ்சு போயிருக்கீங்களா நீங்க? கூட்டத்தில் தொலைகிற சொகம் இருக்கு பாத்தீங்களா? அந்த கூட்டத்தில் தொலைஞ்சு போயிட்டு கொண்டு போய் அந்த மைக்கு கிட்ட நிக்க வச்சு உன் பேர் என்னம்மான்னு கேட்பாங்க. அழுதுகிட்டே சொல்லுவேன், என் பேர் வேதநாயகி அப்படின்னு சொல்லுவேன்.
போலீஸ்கார் இருக்கா ஆமா சொல்லுவேன். அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, வேதனாகின்ற குழந்தைய காணங்க, வந்து நீங்க தூக்கிட்டு போங்கன்னு சொல்றப்ப எங்க அம்மாவும் அப்பாவும் ஓடி வருவாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு அந்த திருவிழாக்கு நான் போறப்ப, இங்க தாண்டா நான் தொலைஞ்சு போனேன், இந்த மைக்ல தான் என்னை கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க, இங்க தான் எங்க அம்மா ஓடி வந்து நான் கட்டி பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப இருக்கிற சந்தோஷம் பழைய நினைவுகளை எல்லாம் கொண்டு வருகிறது என்று சொன்னால் அது சுற்றுலா தலம் மட்டும்தானே நடுவர் அவர்களே. அதான் அதே அனுபவத்தை பெறணும்னு உங்க பையன் தொலைஞ்சு போயிட்டான்னு வைங்க, கிடைச்சா உண்டு. இன்னைக்கு வீட்டு உள்ளே குழந்தைங்களை வளர்க்குறாங்க இல்லைங்களா, அவங்களோட நிலைமை இன்னைக்கு எப்படி தெரியுமாங்க இருக்கு. ஒரு பையனை மிருக காட்சி சாலைக்காக கூட்டிட்டு போற நடுவர்களே, ஒரு பையன் ஒரு புலியை பார்த்து ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் பார்த்தான், 1 மணி நேரம் பார்த்தான். அந்த புலி என்ன பண்ணுச்சுன்னா ஓங்கி சப்புன்னு ஒன்று அரைஞ்சிச்சு அவனை. பக்கத்தில் இருக்கிற சிறுத்தை கேட்டுச்சு, ஏன் நன்றி கெட்ட புலியே, அந்த பிள்ளை என்னையை விட்டுட்டு உன்னைய தானேயா பார்த்துக்கிட்டே இருந்தான், அவனை போய் இவ்வளோ நேரம் கழிச்சு அடிச்சிருக்கியேன்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த புலி சொல்லிச்சான், இவனுக்கு எவ்வளோ திமிருடா இருக்கும், அம்மா பெரிய பூனாங்கிறான் என்னைய பார்த்துட்டாவன் அப்படிங்கிறாங்க. நடுவர் அவர்களே, பூனைக்கும் புலிக்குமே இன்னைக்கு வித்தியாசம் தெரியாம பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க வெளியில கூட்டிட்டு போனா தானே நடுவர் அவர்களே எல்லாம் என்னன்றது தெரியும். யோசித்து பாருங்க. அம்மா வந்து சொன்னாங்க, வீட்டில தான் இருக்கணும், பெண்கள்னா வீட்டில தான். யாருங்க சொன்னது? யார் சொன்னது பெண்கள் தான் வீட்டில் இருக்கணும்? அப்ப பண்டிகை காலங்களில் கூட அவர்கள் சாதாரணமாக இல்லாமல் உங்களுக்கு சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பெண்கள் நீங்களே இப்படி நினைத்தால் ஆண்கள் ஏங்க நினைக்க மாட்டாங்க? யோசித்து பாருங்க. என துரோகி அவங்களுக்கு ஆசை இருக்காதாங்க? என்னைக்கு தெரியுமாங்க பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள்? என்னைக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? என்னைக்கு வீட்டில் அந்த அடுப்பு பற்ற வைக்கலையோ அன்னைக்கு தாங்க பெண்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷமான நாள். அது உண்மையா இல்லைங்களாங்க? எல்லா நேரங்களிலுமே உங்களுக்காக சேவை செய்யறாங்களாங்க. என்னைக்கு அடுப்பு பற்ற வைக்கலையோ அன்னைக்கு தான் பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாள்னு நீங்க சொல்றீங்க. ஆண்கள், வீட்டில் இருக்க ஆண்கள் என்ன சொல்றாங்க? என்னைக்கு பெண்கள் பற்ற வைக்கலையோ அன்னைக்கு தான் மகிழ்ச்சியான நாள். அது பத்த வைக்கிறதும் பத்த வைக்காது அது ஆண்களோட கையில் இருக்கு நடுவர் அவர்களே. பெண்கள் வந்து பட்டுப்புடவை போட்டுக்கிறாங்க, நகை போட்டுக்கிறாங்க, எல்லாம் எல்லாமே வசதியா கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறீங்களே. நாங்களாம் யாருக்காக கேட்கறோம் நடுவர் அவர்களே? யாருக்காக கேட்கறோம்? சுற்றுலா தலத்துல நாங்க 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டியும் 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப அப்ப எல்லாரும் வெளியில இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பாடுறா பொண்டாட்டியை எவ்வளவு தேவதை மாதிரி வச்சிருக்கான் பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க நடுவர் அவர்களே. யாருக்கு பெருமை? அப்படி பார்க்கப்படாத ஒரு பயலும்னு தான் அவர் வாங்கி கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் விழாவை நம்ம கொண்டாடுறோம், பொங்கல் தினத்தை கொண்டாடுறோம், பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இதில் ஒரு மதம் மட்டும் சார்ந்தது கிடையாது நடுவர் அவர்களே. சமத்துவ பொங்கல்னு ஒண்ணு கொண்டாடுறோமே, ஞாபகம் இருக்குங்களா? அந்த சமத்துவ பொங்கல் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களாங்க? 3 மதங்களும் இணைந்து அந்த திருவிழாவையோ அந்த பண்டிகையோ கொண்டாடுவதுதான் நடுவர் அவர்களே சமத்துவ பொங்கல் என்பது. யோசிச்சு பாருங்க. நம்ம பொங்கல் விழால சுற்றுலா தலத்துக்கு போறோங்க. சுற்றுலா தலத்துக்கு போறப்ப அந்தோனியும் வருவான், அப்துல் காதரும் வருவான். அந்தோனியும் அப்துல் காதரும் ஆனந்தம் 3 பேரும் உட்கார்ந்து ஒரே இலையில உட்கார்ந்து சாப்பிடுறாங்க பாத்தீங்களா? அதுதாங்க பண்டிகையினுடைய மிகப்பெரிய குதூகலமா இருக்கும் நடுவர் அவர்களே. பண்டிகைகள்ல எல்லோருமே குதூகலமாக கொண்டாட ஏற்ற இடம், சமத்துவமாக கொண்டாடுகிற இடம் எது என்று சொன்னால் அது சுற்றுலா தலமே என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு அற்புதமான பட்டிமன்றம். நேரம் போறதே தெரியாம எல்லாரும் பேசி ரசிக்கிற ஒரு பட்டிமன்றம். சார், ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் கூட பாசிட்டிவாக மாறுறது சுற்றுலா தலத்தில் தான் சார். சார் 365 நாளும் வீட்டுக்குள்ளேயே தானே சார் கிடக்கிறோம். வருஷம் 365 நாள் வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்கிறோம். பண்டிகை அன்னைக்கு ஒரு 4 நாள் வெளியே போயிட்டு வந்தேன். என்ன ஒரு கேள்வி வரும். ஐயா கேட்டார், டாக்டர் வேற நாள் போ, பண்டிகை அன்னைக்கு தான் போகணுமா? பண்டிகையை வீட்டில் கொண்டாடு, சுற்றுலாத்தலத்துக்கு வேறு ஏதாவது ஒரு நாள் போ அப்படின்னு டாக்டர் கேட்டார். கரெக்டான கேள்வி. ஆனால் பண்டிகையை ஒட்டி தான் 4 நாள் 5 நாள் ஹாலிடேஸ், விடுமுறை வருது. நீங்கள் அந்த விடுமுறையில் தான் வெளியே போக முடியும். இல்லைன்னா அந்த 5 நாள் பள்ளிக்கூடத்துக்கு லீவு போட முடியாது, அவன் ப்ராஜெக்ட் இருக்குமா. கொஞ்சாதி வேலைக்கு போகிறவளாக இருந்தால் காலேஜில் லீவு தர மாட்டாங்க, 5 நாள் தர மாட்டாங்க. அப்போ 4 நாள் 5 நாள் தொடர்ந்து லீவு கிடைக்கிறது பண்டிகை ஒட்டி தான் சார். அப்போ தான் சார் வெளியே போக முடியும். என்றைக்காவது ஒரு நாள் போனால் எப்படி? அப்போ வாய்ப்பு கிடைப்பது அந்த பண்டிகை நாட்களில் தான். நீங்கள் சாதாரண நாளில் கூட்டிகிட்டு போய் குழந்தைய ராட்சத ராட்டினத்தில் ஏற்றுறதுக்கும் ஒரு பண்டிகை நாளில் கொண்டு போய் குழந்தைய ராட்சத ராட்டினத்தில் ஏற்றுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. சைக்கலாஜிக்கலி, மனோதத்துவ ரீதியில் 2க்கும் வித்தியாசம் உண்டு. பாரதி ஒரு அற்புதமான கருத்தை சொன்னாங்க.
ஒரு அற்புதமான கருத்து. இன்னைக்கு சமூக சிந்தனையோடு கூடிய ஒரு கருத்து சொன்னாங்க. பண்டிகை நாளில் பெண் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? பண்டிகை நாள்களிலாவது அந்த பெண்களுக்கு ரிலீஃப் கொடுக்குறீங்களா? பொங்கலா கலைஞர் டிவியில் சிறப்பு நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு நான் உட்காந்துருப்பேன், என் பையன் உட்காந்துருப்பான், அவன் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான், கேம்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். என் பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருப்பா, அவள் என்னமோ பார்த்துட்டு இருப்பா. ஆனால் ஒரு ஜீவன், ஒற்றை ஜீவன், வருஷம் 365 நாளும் சமையல் சமையல் என்று அந்த அடுக்கலையிலேயே கண்டு வெந்து நொந்து போன அந்த ஒரு ஜீவன் என் மனைவி மட்டும். நாங்களெல்லாம் டிவி பார்த்து கொண்டிருக்கிற போது அந்த அடுக்கலையில் தான் அவள் நின்று கொண்டிருக்கிறாள் என்றால் அந்த மனையாட்டிக்கு ஒரு ரிலீஃப் வேண்டாமா? பண்டிகை என்னைக்காவது வெளியே போட்டுமே, அந்த பிள்ளைகள் வெளியே கூப்பிட்டு போங்களேன், நல்ல புடவையை கட்டிக்கிட்டு வரட்டுமே. அதனால சொன்னாங்க பாரு, 4 பேர்கிட்ட அந்த புடவையை காட்டுறதுல எப்போவுமே உங்களுக்கு ஒரு சைக்காலஜி சொல்கிறேன், பெண்களுக்கு ஒரு புது புடவை கட்டுறதை விட புது புடவையை காட்டுறதுல தான் சந்தோஷம் அதிகம். ஆமாம், கட்டுறது சந்தோஷம் இல்லை, 4 பேர்கிட்ட போய் காட்டணும். ஏக்கா இதாக்கா பொங்கலுக்கு எடுத்தேன், பார்டர் நல்லா இருக்காக்கா அப்படின்னு. அவ உனக்கு மட்டும் எப்படிடி, எல்லாமே நல்லா வாய்க்குது. யார் புருஷனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு. வேலைக்கு போகாத பெண்களுக்கு பண்டிகைகளை குதூகலமாக கொண்டாடுவதற்கு ஏற்ற இடம் சுற்றுலாத்தலம் தான். குடும்பம் அது கொண்டாட்டத்துக்கு ஏற்ற இடமே இல்லையா? பாரதி, பால் பொங்கிருச்சாக்கா அப்படின்னு பக்கத்து வீட்டில் கேட்பீங்கல்ல. இப்போ நீங்கள் பொங்கல் அன்னைக்கு ஊட்டியில் லாட்ஜில் ரூம் போட்டு தங்கியிருக்கீங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்காரரு பிள்ளைகளோட. யார்கிட்ட கேட்பீங்க? இல்லை அந்த ஹோட்டல் மேனேஜர்கிட்ட போய், மிஸ்டர் மேனேஜர் பால் பொங்கிருச்சா அப்படின்னா அவன் பொங்கிடுவா. அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது தெரியுமா? ஏக்கா உங்கள் வீட்டில் பால் பொங்கிருச்சா அப்படின்னு கேட்குறதில்ல. ஊட்டியில் இருந்துக்கிட்டு ஃபோனில் கேட்டால் பிரயோஜனம் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனை கேட்கணும். அந்த மகிழ்ச்சி இருக்குது. குடும்பம்னா அம்மா பாட்டி எல்லாம் சேர்ந்து சமைப்பாங்க பார்த்தீங்களா, பொங்க வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பொங்கலில் ஒரு கை மனம் இருக்கும் வீட்டுக்குள்ளே. அதை பரிமாறுற போது ஒரு பரிவு இருக்கும். நீங்கள் அந்த பொங்கல் ஹோட்டலில் கிடைக்காது. ஹோட்டலில் கிடைக்கிற பொங்கலில் சூரியனுக்கு படைக்கிற பொங்கலில் இருக்கிற மனமும் சுவையும் இருக்காது. பண்டிகை அன்னைக்கு குடும்பமாக உட்காந்து சாப்பிட்ற போது உறவுக்காரன்லாம் வந்திருப்பான், மாமன் மச்சான் எல்லாருமே உட்காந்து சாப்பிடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு, சக்கரை பொங்கல் வை மாமா, கொஞ்சம் சக்கரை பொங்கல் வை மாமா, நல்லா இருக்க மாமா, இனிப்பு கொஞ்சம் தூக்கல், இன்னும் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டிருக்கலாம், அந்த பையில கூப்பிட்டே இருக்கக்கூடாது, வச்சமா சாப்பிட்டமா போனோமான்னு இல்லாமல் எதெல்லாம் அதில் குறையோ அதான் சொல்லுவான். சொல்லிட்டு போகிறான். முதியோர்களுடைய ஆசீர்வாதம் பண்டிகை அன்னைக்கு நீங்கள் ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ பொங்கல் அன்னைக்கோ தீபாவளி அன்னைக்கோ போயிட்டீங்கன்னா, அந்த பொங்கல் தீபாவளி நல்ல நாள் பெரிய நாள் அன்னைக்கு அந்த பெரியவங்க காலில் விழுந்து எப்படி ஆசீர்வாதம் வாங்குவீங்க? அந்த பெரியவங்க காலில் விழுந்த பிறகு பொங்கப்படின்னு ஒரு காசு கொடுப்பாரு தெரியுமா, திருவிழா காசு. தாத்தா ஒரு 10 ரூபா எடுத்து கொடுப்பாரு. அந்த 10 ரூபாயை வாங்கிட்டு அந்த பேரப்புள்ள சிரிக்கிற சிரிப்பு, அந்த பேரப்புள்ள சிரிக்கிற சிரிப்பை பார்த்து அந்த தாத்தா சிரிக்கிற சிரிப்பு, அதான் கொடுக்கறதுலேயும் சந்தோஷம், வாங்குறதுலேயும் சந்தோஷம். சார் அது வீட்டில் இருந்தால் தானே நடக்கும். எங்கள் ஊர்லெலாம் தென்காசிலெலாம் அங்கே 30 வீடு ஒரே தெரு நீளமாக, 2 பக்கம், இந்த பக்கம் 15 வீடு, இந்த பக்கம் 15 வீடு. பொங்கல் அன்னைக்கு காலையில் 4:30 மணிக்கு வெளியில் வந்து நின்னீங்கன்னா 30 வீட்டு வாசல்லையும் குமுட்டி அடுப்பு, மண்ணில் செஞ்ச அடுப்பு, அதுக்கு மேலே பானை, சர்வ பானை ஏற்றி அதில் பொங்கல் வைப்பாங்க. கரெக்டாக எல்லோரும் ஒரே நேரத்தில் பொங்கல் வைக்கிறதுனால அது எல்லாம் ஒரே நேரத்தில் பொங்கும். அந்த 30 வீட்டு வாசல்லையும் பால் ஒரே நேரத்தில் பொங்கும். அந்த ஒரே நேரத்தில் பொங்கையில் அந்த 30 வீட்டு பெண்கள், பெரிய வீட்டு பெண்கள், அந்த வயதான மூதாட்டிகள் குலவையிடுவார்கள் பாருங்கள். அந்த குலவையில் கிடைக்கக்கூடிய குதூகலம் எந்த சுற்றுலா தலத்திலும் கிடைக்காது. பொங்கலா தீபாவளியா, டிக்கெட்டு ரிசர்வேஷன் தொடங்கி 1/2 மணி நேரத்தில் முடியுதே ரயில்வே டிக்கெட்டு.
பொங்கல் அன்னைக்கும் தீபாவளி அன்னைக்கும் சென்னையில் டிராஃபிக்கே இல்லையே, எல்லாம் எங்கே போனாங்க? இந்த இளைஞர்கள், இளவட்ட பிள்ளைகள், ஆணும் பொண்ணும் பண்டிகை என்னைக்கு குடும்பத்தோடு போய் இருக்கணும்னு தீர்மானிச்சுட்டு நகரத்தை காலி பண்ணிட்டு கிராமத்தை நோக்கி ஓடுறானோ, அப்பா அம்மா அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் எல்லாரோடையும் கொண்டாடினா அதில் ஒரு குதூகலம் இருக்குது என்பதை அவர்கள் சிந்தித்து பார்த்து ஓடுகிறார்கள் என்று எப்படி அந்த கட்சியில் பாரதி சொன்ன பாயிண்ட் வலுவாக நிற்கிதோ, பாரதி அந்த வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஒரு விடிவு வேணும்னு சொன்னாங்க பாருங்கள், அது எப்படி வலுவாக நிற்கிதோ அதை விட வலுவாக பழனி சொன்ன பாயிண்ட் நிற்கிது. ஒரு பண்டிகையில் சுகம் எங்கே கிடைக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். நம்ம வீட்டில் நம்ம சம்பாத்தியத்தில் சம்பாதிச்ச அரிசி பருப்பை வாங்கி, மஞ்சளை வாங்கி, கரும்பை வாங்கி நம்ம சொந்தக்காரங்களோடு உட்கார்ந்துருந்தா தான் அது மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இதுதான் என்னுடைய தீர்ப்பு. நான் முன்னுரையிலே சொன்னேன், 2 வார்த்தை சொன்னேன். என்ஜாய் பண்ணுறது, செலிப்ரேட் பண்ணுறது. முன்னுரையில் சொன்னேன், அனுபவிக்கிறது, கொண்டாடுறது. நீங்கள் சுற்றுலா தலத்துக்கு போனால் என்ஜாய் பண்ணலாம், குடும்பத்தில் இருந்தால்தான் செலிப்ரேட் பண்ணலாம். பண்டிகைகள் அன்று குடும்பத்தோடு இருங்கள், குடும்பத்தில் இருங்கள். பண்டிகைகள் கழிந்த பிறகு ஓரிரு நாள், பொங்கல் அன்னைக்கு, பொங்கலுக்கு 5 நாள் லீவு வந்தால் பொங்கல் அன்னைக்கு வீட்டில் இருங்கள். பொங்கலுக்கு அடுத்த நாளோ அதுக்கடுத்த நாளோ சுற்றுலா தலங்களுக்கு போங்கள், கொண்டாடுங்கள், அனுபவியுங்கள். பண்டிகைகள் கொண்டாடப்பட வேண்டியது, கொண்டாடுவதற்கு ஏற்ற இடம் சுற்றுலா தலங்களை விட குடும்பமே என்று தீர்ப்பு கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.